أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இனிஜோ நடத்துற ரமதான் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் 2025ல அல்ஹம்துலில்லா 19வது நாள் நாங்க எல்லாரும் சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களோட ஜாயின் பண்ணிக்கிற சிஸ்டர்ஸ் மற்றும் எங்களோட ரிசோர்ஸ் பர்சன் மிஸ் சுமையா தீன் உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். அல்ஹம்துலில்லா. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க ஃப்ரம் த பிகினிங் முதலாவது நாள்ல இருந்தே சொல்ல போனால் ரமதானுக்கு 4 நாளுக்கு முன்னுக்கு இருந்தே நாங்க வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன் அந்த அந்த மைண்ட் செட்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டோம். அல்ஹம்துலில்லா. சோ இந்த 18 நாட்கள் 18 நேத்து தவிர்க்க முடியாத காரணத்தால எங்களால நிகழ்ச்சி செஞ்சு படல. அது தவிர மிச்ச 17 நாட்களும் நாங்க எங்களோட டே டு டே லைஃபுக்கும் எங்களால ஒரு படி அளவு முன்னுக்காகி போகக்கூடிய மாதிரியான தலைப்புகளை சூஸ் பண்ணி இங்க வார எல்லா சிஸ்டர்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வகையில அமைச்சு தான் நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில இன்னைக்கும் எங்களோட ஒரு லைஃப இப்படி அதை பத்தின தலைப்பை பத்தின அறிமுகத்தை மிஸ் சுமையாதீன் அவங்களே சொல்லுவாங்க, மிச்சம் அழகான முறையில சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது, எங்களோட டே டு டே லைஃப நாங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு நாங்க என்னெல்லாம் செய்யலாம், இது எப்படி இருக்க போகுன்றத மிஸ் சுமையாதையும் சொல்லுவாங்க. சோ அந்த வகையில இன்றைக்கு கடந்த ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு இது மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த நம்பிக்கையில நாங்க நிகழ்ச்சிக்குள்ள நுழைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஸ் சுமையாதீன் சிஸ்டர் இருக்கிறீங்களா? வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தோட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி கொள்ளலும். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க பேசுவோம், நானும் பேசுவோம், சரியா? நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா அந்த ப்ரோக்ராம் எப்படி போகுது, உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கொள்ள கஷ்டம் வைக்கும் இல்லையா? ஸோ வந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஆக்டிவா இருப்பீங்களா? ஆக்டிவா இருப்பீங்கன்னா செக் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுவோம். ஓகே, இன்னைக்கு நாங்க எங்களோட வந்து ஹெட்டிங்குள்ள போறதுக்கு போது ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும், நாங்க என்ன பர்பஸ்க்காக இந்த உலகத்துல வாழ்றோம்? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம்? செட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். கொஸ்டின் விளங்கிச்சா? ஓ ஜன்னா, ஓகே. வேற மத்தவங்க? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் ஆக்டிவா இருந்தா கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் அழகா செஞ்சுட்டு போயிடும் இல்லையா? இதை நானே பேசிட்டு போனோம்னா அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அல்லாவுக்கு ஓகே. வேற வேற ஆன்சர் இருக்கா? அல்லாவுக்காக, ஓகே. ஜென்னா அல்லாவுக்காக. அதை தவிர ஏன்னா முஸ்லிமா பிறந்த எல்லாருக்கும் வந்து கட்டாயம் எங்கிட்ட வந்து கோல் வந்து ஜென்னாவா தான் நிக்கணும் இல்லையா? சோ அதை தாண்டின இப்ப நீங்க உலகத்துல அதை தாண்டி செய்த சில வேலை வலிக்கும், இவங்களுக்காக வாழ்றேன் அப்படின்னு ஒண்டிக்கும் தானே. சோ அது யாருக்காக? எங்களுக்காக. ஓகே. ஏன் ஃபேமிலி? ஓகே. நிறைய பேர் எங்களுக்காகன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ நான் வந்து பார்க்க போற ஹெடிங் வந்து இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப், சரியா? லைஃப் சர்க்கிள்.
ஸோ நாங்க இன்னைக்கு 8 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். சரியா? ஸ்லைட் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்களே. விலங்குதா எல்லாருக்கும்? ஓகே. இன்னைக்கு நான் பார்க்க போறது பர்சனல் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் லைஃப் சர்க்கிள்ல வந்து ஃபர்ஸ்டா பார்க்க போறது பர்சனல் டெவலப்மெண்ட். பர்சனல் டெவலப்மெண்ட்டை வந்து 3 வகையா பிரியும். பர்சனாலிட்டி, ஸ்கில்ஸ், அவேர்னஸ் 3ஆ பிரியும். அது 3லயும் வந்து பர்சனாலிட்டியில கெரியர், எட்டிடியூட், பிஹேவியர், ஹெபிட் இந்த மாதிரி 4 விஷயங்கள் அடங்கும். அதே வந்து ஸ்கில்ஸ்லயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா? சிலவங்களுக்கு ஆக்குறது ஒரு ஸ்கில்ஸ், ஏன்னா வகை வகையா ஆக்குவாங்க ஒவ்வொரு விதமா. சிலவங்க பாருங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், நல்லா பேசுவாங்க, பேச்சு திறன் நிற்கும் அவங்க கிட்ட. சிலவங்க வந்து நல்லா ட்ரோ பண்ணுவாங்க, சிலவங்க வந்து ஸ்விம் பண்ணுவாங்க, சிலவங்க தைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மாறுபடும் இல்லையா? ஸோ வந்து அதே மாதிரி அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் வந்து கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு ஈக்கணும். அது மட்டும் இல்லாம என்வரன்மெண்டல் அவேர்னஸ் வந்து கட்டாயம் ஈக்கணும். அப்பதான் வந்து எங்களுக்கு எங்களோட சூழல் எப்படி இருக்குது, எங்களோட சூழலை சுத்தி நாங்க எங்களுக்கு என்ன செய்யலும் அப்படின்ட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு விளங்கும் 0 to 5, 5 to 10 அப்படின்ட்டு போட்டிக்கிறோம். ஸோ வந்து இதை நான் ஒவ்வொன்றையா விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு விளங்கப்படுத்தின போறோம் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க இப்போக்கு அப்படின்னு போடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தாளன்னு பேனான்னு எடுத்துட்டு வந்து டன்னு போடுறீங்களா செக் பாக்ஸ்ல? எல்லாரும் ஓகேயா? ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து உங்களோட பாஸ்ட்ல வந்து சில விஷயத்துல வந்து லைஃப்ல நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயம் இல்லாட்டி ஃபியூச்சர்ல வந்து நீங்க செய்ய போற நிறைய விஷயம் வைக்கும். அந்த விஷயத்தை தவிர்த்து இப்ப நான் சொல்ல போகல இந்த 8 விஷயத்துல வந்து நீங்க எந்த மனநிலையில இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, அது மட்டும் தான் போடணும். சரியா? நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்தக்குள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் இந்த 3 விஷயத்தையும் வந்து கொண்டு பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகல 10ல இருக்கிற பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா பர்சனாலிட்டி, அவங்களோட பிஹேவியர் ஐக்கியம், மெட்டிடியூட் ஐக்கியம் எல்லாம் வந்து பெஸ்ட் ஐக்கியம். நான் எப்படி சொல்லுவோம், அந்த இவ்வளவு மாதிரி ஒருத்தர் இல்ல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாரு, ஒரு எறும்புக்கு கூட அநியாயம் செய்ய மாட்டாரு, அந்த அளவுக்கு நல்லா இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கில்ஸ்லயும் வந்து அவரோட திறனை வளர்த்து கொள்றதுக்கு, சரியா, அவரோட திறனை வளர்த்து கொள்றதுக்கு அவர் வந்து மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணுவாரு, அதுக்கான வேலையோட செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க. அதே வந்து அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் பக்கம் அவர் வந்து எப்படி என்ன மாதிரி இருக்கிறாரு, அவர் வந்து செய்யற தவறு, அவர் செய்யற தவறும் அவருக்கு விளங்கும், அவர் செய்யற நலவுகளும் விளங்கும், அதை திருத்திக் கொள்வாரு. அதை பத்தின விஷயங்கள் அவருக்கு வந்து நல்லா தெளிவா இருக்கும். அதே மாதிரி என்வரன்மெண்ட் அவேர்னஸ், எந்த ஒரு சூழல்ல நாங்க ஈக்கிறோம், ஒரு நல்ல ஒரு சூழல் ஈக்கிறோமா, கெட்ட ஒரு சூழல் ஈக்கிறோமா, ஒரு அரசியலை பத்தின ஒரு இது அவேர்னஸ். ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசா வருது தானே ஒரு விஷயம் இல்லையா? அதை பத்தின அவேர்னஸ் அவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். இப்படி ஃபுல்லா மேக்சிமம் அவர்கிட்ட ஃபுல்லா இருக்கிற ஒரு பர்சனா இருந்தா அவர் வந்து 10ல இருப்பாரு. சரியா? அதே வந்து ஜீரோன்னு சொல்ல போகல அவர்கிட்ட வந்து ஈக்கிறது பேட் ஹேபிட் ஆயிக்கலாம், இன்னும் ஒரு விஷயம் ஈக்கணும், அவருக்கு திருத்திக் கொள்ளணும்ன்ற ஒரு ஐடியாவே ஈக்காது. அதே மாதிரி அவருடைய ஸ்கில்ஸ் அவர் கண்டுபிடிச்சு மீக்க மாட்டாரு. அப்படி இல்லாட்டி ஸ்கில்ஸை வளர்த்துக் கொள்ளணும் என்ற ஒரு துளி கூட ஒரு ஐடியா ஈக்காது. சரியா? எத்தனை ப்ரோக்ராம்ல இருந்தாலும் சரி, இன்னொரு விஷயம் யாரு சொன்னாலும் சரி, அந்த சொல்லுவாங்க நான் பிடிச்ச மசலுக்கு 3 காலந்து, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவேர்னஸ் வந்து சுத்தமா இருக்காது. அவர் வந்து அவரோட பாடம் உண்டு என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாழுவார். இப்படி இருந்தா அவர் வந்து ஜீரோவா இருப்பாங்க. சரியா? ஸோ ஃபைவ் டு எபோவ் இப்படி இருக்கிறவங்க வந்து பர்சனாலிட்டியில வந்து ஓகே இந்த சில விஷயங்களை மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முடியும் எடுக்கணும் இல்லையா ஒவ்வொரு டிசிஷன். ஸோ அதுக்கான வந்து முயற்சியை வந்து அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து முன்னுக்கு பின்னுக்கு ஆகும். சம்டைம்ஸ் இப்போ எங்களுக்கு நான் ஒரு ஹெபிட்டை சேஞ்ச் பண்ண போறேன், இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் அந்த விஷயத்த வந்து செய்யாம இருக்கிறேன். சரியா? அந்த மாதிரி என்னோட ஸ்கில்ஸ் வந்து வளர்த்து கொள்ள போறேன். அதை வந்து எனக்கு வந்து இன்னைக்கு டைம் இல்லை,
ஸோ வந்து நான் செய்யாம இருக்கிறேன், நாளைக்கு எனக்கு டைம் இருக்குது நான் செய்யறேன். அந்த மாதிரி ஷெல்ஃப் அவேர்னஸும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்படியானப்பட்ட ஒரு பர்சனா இருந்தா அவர் வந்து எப்படி சொல்ற 50-50 செய்வாரு, செய்யாமலும் இருப்பாரு. இப்ப நாங்க இப்போ தானே பெரிய டைம் டேபிளோட போடுவோம், இன்னைக்கு நாளைக்கு செய்வோம், ஒரு 2 நாள் விடுவோம், திரும்ப செய்வோம், இந்த மாதிரி இருப்பாங்க, விளங்குதா? ஸோ இப்படியான பர்சனா இருந்தா அவர் வந்து நம்பர் 5 மேல அவரோட ஸ்கில்ஸை பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அதை பொறுத்து. ஸோ இப்ப வந்து நீங்க இதுல எந்த மனநிலையில இருக்கிறீங்க? 0 to 10 வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க அத மார்க் பண்ணுங்க பாப்போம். அந்த இடத்துல வந்து டாக் வைங்க. கிளியரா? கிளியர் இல்லைன்னா திரும்ப கேளுங்க. கிளியர்? கிளியர் இல்லைன்னா செக் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா ஒவ்வொன்றா கிளியர் பண்ணா தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் போகலும். ஒன்றை சரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைஃப் ஷோக்ல வந்து நீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றது அர்த்தம் இல்லாம போயிட்டு. Can you repeat please? Okay. சிம்பிளா சொல்ல போனா என்ன சப்ஜெக்ட் நிக்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த மாத்தி கொள்ளணும் உங்ககிட்ட, அப்படி இல்லாட்டி அவனோட ஸ்கில்ஸோட வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, சரி? ஸோ இதை வந்து நல்லா நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பர்சன் என்ன செய்வாங்க? ஃபுல்லா எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஃபுல் முயற்சியும் கொடுத்து ஃபுல்லா செய்வாங்க இல்லையா? அப்படியான ஒரு பர்சன் நம்பர் 10க்கு வருவாங்க, சரியா? அதே அந்த 0 அண்டிக்கு தானே அந்த இடத்துல இருக்கிற பர்சன் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, எதுக்குமே கணக்கு இல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் லைஃப் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு இருப்பாரு. நம்பர் 5ல இருக்கிற பர்சன் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, என்னைய நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும், அதுக்கான முயற்சியை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அதுக்கான அவேர்னஸும் எனக்கு இருக்குது நான் எப்படி இருக்கணும் என்றது. ஆனா என்ன, தொடர்ந்து செய்ய மாட்டேன், சம்டைம்ஸ் தொடர்ந்து செய்வேன், ஆனா சில அவங்கள கமிட்மெண்ட்ஸ் வர போகல சம்டைம்ஸ் விட்டு விட்டு செய்வேன். இப்படின்ற ஒரு நிலைமையில இருப்போம். இந்த 3 கேட்டகரியில ஒரு ஆளா தான் நாங்க இருப்போம் இல்லையா? சோ நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? 0 to 5 உண்டா ஆக லோ லெவல் நீங்க வந்து இருக்கிறீங்க. 5 to 8 அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா 5 to 7 5 to 8 மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு அதை பத்தின ஒரு அறிவு உண்டு, தெளிவு உண்டு இருக்குது, நீங்க அதுக்கான முயற்சி செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க 8 to 10 இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே, நீங்க ஓரளவு வந்து நல்லாவே செய்றீங்க. 10ன்னா நல்லாவே கான்பிடன்ட், நான் மொத்தமாவே எல்லாம் செய்றேன் அப்படின்னு அர்த்தம். சோ கிளியர்? ஓகே. சாரி, கேக்குதா? ஓகே. சோ விளங்காதவங்க திரும்ப கேளுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு விளங்காட்டியும் திரும்ப அடுத்த கட்டம் உங்களுக்கு போக கஷ்டமா. ஓகே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எத்தனை பேருக்கு விளங்கல? மீ டூ. பர்சனல் டெவலப்மெண்ட் சொல்றது உங்களோட திறன்களை நீங்க வளர்த்து கொள்ற விஷயம், சரியா? சோ உங்களோட திறன்களை நீங்க வந்து எப்படி வளர்த்து கொள்ள போறீங்க, உங்களுக்கு அதை பத்தின அறிவு இருக்குதா, நீங்க வளர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்றீங்களா அப்படின்னு தான் கேக்குறேன். சோ உங்களுக்கு அதை பத்தி அறிவு ஈக்குது, நல்லாவே ஈக்குது, நான் வந்து அதுக்கான முயற்சியும் செய்யறேன் அப்படின்னு சொன்னா 10ன்னு போடுங்க. 10, 9, 8 அதுக்குள்ள வாரத்தை. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து 6, 7, 8, 5 அந்த மாதிரி இருக்கு போடுங்க. நார்மலா எனக்கு எவரேஜா ஈக்குது, எனக்கு அதை பத்தி அறிவே இல்லை, எனக்கு வந்து ஸ்கில்ஸை வளர்க்கவே தேவையில்லை அப்படின்னு சொன்னா 0 to 5 நீங்க எந்த நம்பர் வருவீங்களோ அதை போடுங்க. இப்போ கிளியர்? கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே.
நெக்ஸ்ட் அதை வந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா டன்னு போடுங்க. சரியா? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணீங்கன்னா டன்னு போடுங்க. செகண்ட் ஒன் கெரியர். ஜாப் செய்யறவங்கள இருந்தா கெரியர் போடுங்க. ஒர்க் பண்றவங்கள ஹோம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா ஹோம் மேக்கர்னு போடுங்க. ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்டடின்னு போடுங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கெரியர்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திருப்தி ஒண்டிக்குது, நான் நல்லா செய்றேன், எனக்கு வந்து நான் நிம்மதியா இருக்கிறேன் எனக்கு கெரியர் எனக்கு ஜாப்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு 8, 9, 10 அதை போடுவீங்க. சரி. அதே வந்து நீங்க கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆயிக்கிறீங்க, ஐ மீன் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிக்குது பட் நான் செய்யற வேலைக்கு எனக்கு சேலரி போதா இல்லாட்டி மன திருப்தி இல்ல, ஒர்க்ல கஷ்டமாயிக்குது, இப்படி இருந்தா 5ல இருந்து 8 உள்ளுக்கு நீங்க எதுக்கு வருவீங்களோ அதை போடுங்க. ஓகே. அதே வந்து நான் நல்லா இந்த கரியரை விட்டுட்டு போவேன், எனக்கு கஷ்டமாகுது இந்த வேலையவே செய்யலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட், வாழணுன்றதுக்காக வாழ்றேன் செய்யறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா 0 to 5 மார்க் பண்ணுங்க. ஓகே. அதே வந்து ஹோம் மேக்கரா இருந்தா சிலவங்க பாருங்க வீட்டு வேலையை வந்து என்ஜாய் பண்ணி செய்வாங்க, விதவிதமா ஆக்குவாங்க, அதே வந்து கார்டனிங்கும் செய்வாங்க, வீட்டை வந்து அழகா கிளீனா வச்சுக்கொள்வாங்க. இவங்க எல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணி செய்யற ஆக்கள் இருக்கிறாங்க. அப்படியான பர்சன் வந்து 8 to 10 உங்களுக்கு நீங்க எது வாரீங்களோ அதை போடுங்க. அதே வந்து நீங்க வந்து ஓகே நான் செய்யணும், எனக்கு இன்ட்ரெஸ்டும் மீக்குது, ஆனாலும் கொஞ்சம் சில இடங்கள் எனக்கு கஷ்டமாயிக்குது, அது செய்யணுன்றதுக்காக நார்மலா செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாவே ஈக்கிறீங்கன்னா 5 to 8 போடுங்க. அதே வந்து நீங்க மொத்தமா ஒரு வேலை செய்யவே எனக்கு ஏலா பட் நான் பொம்பளையா பிறந்ததுக்காக செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல செய்வீங்க இல்லையா, அப்படி செய்யறேன் அப்படி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா 0 to 5 போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் நல்லா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி நல்லா ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா. இப்ப எக்ஸாம்பிள் லோ செய்றீங்க நீங்க, 2 தடவை ஃபெயில் ஆகுறீங்க, 3ஆவது தடவை வந்து இன்னும் ட்ரை பண்ணி படிச்சு முன்னுக்கு போறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆசை ஒண்டி இருக்குது. ஸோ அப்படியான பர்சன் வந்து 8, 9, 10ல வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை போடுங்க. நார்மலா எவரேஜா படிக்கிறேன் என்ன வந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்கிறவங்க வந்து 5 to 8 எப்படி இருக்கிறீங்களோ அதை போடுங்க. எனக்கு வந்து படிக்கவே தேவையில்லை, எனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்டும் இல்லை, ஏதோ வீட்டுல சொல்றாங்க அது வரைக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க 0 to 5 எது இருக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணுங்க. கிளியரா? கிளியர்? ஓகே. சரியா போடுங்க, அப்பதான் வந்து இத அவங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் உங்களோட லைஃப்ல நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு. ஓகே. ஓகே. லைஃப் சர்க்கிள்ல வந்து தேர்ட் ஒன் ஃபன் அண்ட் ரீக்ரியேஷன். நாங்க எங்கள்ட்ட லைஃப்ல வந்து கட்டாயம் வந்து பொழுதுபோக்கிக்கணும் இல்லையா, பட் பொழுதுபோக்கே வந்து வாழ்க்கையா அமைஞ்சிடக்கூடாது. நாங்க வந்து உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின், நாங்க ஏன் வந்து எங்களோட லைஃப்ல வந்து பொழுதுபோக்கு வந்து வேணும், ஃபன்ன்றது வந்து ஏன் எங்களுக்கு வேணும்? செட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். To relax ourselves. Okay. Relax our mind. எங்களுக்கு ரிலாக்ஸ் வந்து கட்டாயம் வேணும் இல்லையா, கட்டாயம் நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிப்போம், ஜொப் ஒன் செய்யறவங்கள ஆயிப்போம், ஸ்டூடெண்ட் ஆயிப்போம், இப்படி நிறைய பேரா நாங்க வந்து இப்போ சம்டைம் மூணுக்கும் நாங்க அடங்குவோம், படிச்சுட்டு மீப்போம், ஜொப் செஞ்சுட்டு மீப்போம், அவங்கள வீட்டு வேலையும் நிர்வாகம் செஞ்சுட்டு இருப்போம். இப்படியான பர்சனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் குயிக்கா. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகினா நாங்க கோவப்படுவோம் டக்குன்னு இல்லையா, ஸோ கோவப்பட போக்குள்ள எங்களுக்கான வேலை எங்களுக்கு அழகா செஞ்சு கொள்ளணும். ஸோ கட்டாயம் வாழ்க்கையில வந்து பண்ணுன்ற வந்து முக்கியம், அது வந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்கணும். அதுல வந்து எக்ஸாம்பிள் பாருங்க, சிலவங்களுக்கு கார்டனிங் செய்யறது வந்து ஒரு சந்தோஷம் தரும், சிலவங்களுக்கு வந்து ட்ரிப் போறது, சிலவங்க என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பார்பிக்யூ போடுறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும் இல்லையா. ஸோ அப்படி அமைய போக்குள்ள தான் என்னோட லைஃப் வந்து ஸ்மூத்தா அழகா போகும். இதே வந்து நம்பர் 10 அப்படின்ற வர பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா
எல்லாம் அவனோட வேலையெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி அவனோட ஜொப்புக்கு வந்து ஜொப் வந்து இருந்தாலும் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஆனா அவன்ட அந்த ஃபன் அப்படின்ற இடத்துல வந்து அந்த உட்ஃபிட் மாட்டாங்க. அந்த இடத்த அதுவா நிரப்புவாங்க. எக்ஸாம்பிள் வைங்க, ஒரு மாசத்துக்கு 2 தடவை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ற. இதுதான் அவனோட ஹாப்பினஸ் அப்படின்னு வைங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் எந்த காரணத்துக்கு கொண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாரு. அத சேர்றத தள்ளி போட்டுட்டு இன்னொரு வேலைய செய்ய மாட்டாரு. கட்டாயம் சேருவாரு. சோ இது வந்து நம்பர் 10க்குரிய ஆள்ட பழக்கம். இதே வந்து 0 அப்படின்ற ஆள் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, நான் சொல்லுவோம் தானே, "அட இவருக்கு ஃபன்னுனே தெரியுமா? ஜடம் மாறிக்கிறாரே, ரொபோ மாறிக்கிறாரே இந்த மனுஷன்" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இப்படியான பெர்சன் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, அவன் வாழ்க்கையில ஃபன்னுன்னே என்னன்னு தெரியாது. அப்படி இருப்பாரு. யார் எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நான் உண்டு என் பாடு உண்டு அப்படின்னு இருப்பாரு. சோ இப்படியான பெர்சன் வந்து 0ல வந்து வருவாங்க. அதே வந்து 5 5 எபோவ் அந்த மாதிரி பெர்சன் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, பண்ணையம் எடுப்பாரு. அதே மாதிரி இப்ப 1 மந்த்துக்கு 2 தடவை மீட் பண்ணணும். இந்த இடத்துல அவருக்கு ஜாப் ஒண்ணு வருது. ஜாப்ல ஒரு ஒர்க் ஒண்ணு வருது. பட் இத வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. ஓகே, நான் இன்னைக்கு அத செய்றேன். இல்லாட்டி இன்னும் ஒரு ஒர்க் வருது. அப்புறம் இதுக்கு இங்க வரலன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலைய செய்ய போவாரு. இப்படியான பெர்சனா இருந்தா அவர் வந்து 5 டூ எபோவ் வருவாரு. சோ இதுல வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? 0 டூ 10ல எந்த இடத்துல இருக்கிறீங்க? கிளியர்? கிளியர்னா செக் பாக்ஸ்ல கிளியர்னு போடுங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப். நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட புள்ள வளைக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிக்கலாம், உங்களோட ஃபேமிலி, உங்களோட நர்வஸ், இந்த சமூகம், சரியா? இதோட உங்களோட உறவு எப்படி இருக்குது? நீங்க வந்து நல்ல முறையில் நடந்து கொள்வீங்களா? ஒரு நலவு பொல்லாப்புக்கு போறீங்களா, வாரீங்களா? உங்களோட முஹப்பத் எப்படி இருக்குது? அதுதான் இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம 10% எப்படி இருப்பாருன்னு கேட்டா, லைஃப்ல வந்து யார் என்ன செஞ்சாலும், எவ்வளவு தான் கஷ்டப்படுத்தினாலும் சரி, என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் பட் அவரை மன்னிப்பாங்க, சரியா? விட்டு கொடுப்பாரு, நல்ல மேக்சிமம் புரிந்துணர்வோட இருப்பாரு. அவர் வந்து அடுத்தவங்களோட சைட்ல இருந்து யோசிப்பாரு, ஏன் இந்த தவறை செஞ்சிக்கிறாங்க அப்படின்றத யோசிப்பாரு. மிச்சம் மிச்சம் அவர் வந்து ஒரு டபுள் சைடையும் 2 சைடையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. இன்னமொத்த சொல்றதுக்காக அப்படி அவங்களுக்காக இது அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தரை ஜட்ஜ் பண்ற பர்சனா இருக்க மாட்டாங்க. இது மாதிரி கேட்டகரியில இருக்கிறவர் தான் வந்து நம்பர் 10க்கு வருவார். சரி, இதே வந்து 0க்கு வர பர்சன் எப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் டக்குன்னு பிளேம் பண்ணுவாரு. ஒரு தவறு நடந்தா அந்த தவறை வந்து லைஃப் லாங் சொல்லி 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 காட்டுவாரு. டக்குன்னு புரிஞ்சு கொள்ள மாட்டாரு. அவரும் கஷ்டப்பட்டு இன்னொருத்தரையும் சேர்த்து கஷ்டப்படுத்துவாரு. சில விஷயங்களை வந்து ஆஹ் சில விஷயங்களை வந்து தோண்டி தோண்டி தோண்டியே இருப்பாங்க. அப்ப அது என்ன செய்யும்னு கேட்டா, ரிலேஷன்ஷிப்பை நிறைய அளவுல பாதிக்க செய்யும். டக்குன்னு மன்னிக்க மாட்டாரு. குயிக் ஒரு விஷயத்த மன்னிக்க மாட்டாரு. புரிஞ்சு கொள்ள மாட்டாரு. அவருடைய சைட்ல சொல்லுவாங்க, நான் பிடிச்ச மசலுக்கு 3 காலண்டு. அந்த மாதிரி அவருடைய சைடை மட்டும் தான் அவர் வந்து பாப்பாரே தவிர, அவங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்றது பார்க்க மாட்டாரு. இப்படியான பேசன் தான் நம்பர் 0 இருக்கிற பர்சன். அதே வந்து நம்பர் 5 டூ எபோவ் அதுக்கு இருக்கிற பர்சன் எப்படி இருப்பான்னு கேட்டா, புரிஞ்சு கொள்ளுவாரு. அதே மாதிரி விட்டு கொடுப்பாரு. ஒரு மன்னிப்பு கேட்பாரு. எல்லாம் செய்வாரு. பேசுவாரு, கதைப்பாரு. ஆனா சொல்லுவாங்க, பொறுமை குறையல, ஒரு அளவு தான் நிக்குது, நான் ஒரு அளவு தான் மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு எய்ப்போம் தானே. இவ்வளவு வரைக்கும் தான் எனக்கு நான் வந்து சான்ஸ் கொடுப்பேன், நான் பேசி பார்த்துட்டேன், இது பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கான எனக்கு ஒன்றும் செய்யல இப்படின்ற ஒரு பர்சன் தான் நம்ம 5ல இருப்பாரு. மன்னிப்பார், எல்லாம் செய்வாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு அங்கால கிவ் அப் பண்ணிடுவாரு. சோ இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அதை வந்து மார்க் பண்ணுங்க. ரிலாக்ஸா மார்க் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் திரும்ப விளங்காட்டி திரும்ப கேளுங்க, சொல்லித்தாரேன். இது வந்து 8ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் சரி, தவறா மார்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் கிளாஸும் உங்களுக்கு அட்டென்ட் பண்றதுல அர்த்தம் தான் போயிடும். ஸோ கிளியர்? கிளியர்னா டன்னு போடுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்ல போகல நாங்க வந்து மார்க்கம் அண்ட் ஈமான் ரெண்டும் சேர்ந்து வரும். சரியா? எங்கள்ட மார்க்கம் வந்து மார்க்கம் மட்டும் மிக போகல நாங்க குயிக்கா 5 தினம் தொழுவோம், அவ்வளவுதான் செய்வோம் இல்லையா? பட் எங்கள்ட ஈமான் அதிகரிக்க போகல தான் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைக்கும் நாங்க அல்லாஹ்வை இன்னும் இன்னும் நெருங்குவோம் இல்லையா? சோ வந்து நாங்க வந்து நிறைய சஹாபாக்கள் வரலாறு ஆராய்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் மார்க்கத்தை பத்தி நாங்க தேடி கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறோமா. எக்ஸாம்பிள் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து நெருப்புல போட்டாங்க இல்லையா? நெருப்புல போட போகல கூட அவங்களோட அந்த நம்பிக்கை ஹஸ்புனல்லாஹ் வ நிமல் வக்கீல், என் ரப்பு எனக்கு போதுமானவன், அந்த ஒரு தைரியத்தோட அந்த ஒரு இதோட ஃபேஸ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு என்னோட மைண்ட் செட் இருக்குதா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 10 போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து சிலவங்க இருப்பாங்க பேருக்கு தான் முஸ்லீம், பேர் மட்டும் முஸ்லீம் ஆயிக்கும், ஆனா ஒரு நாஸ்திக கொள்கையில தான் இருப்பாங்க. என்ன சரி ஒரு நலவு நடந்தா என்னையெல்லாம் கஷ்டப்படத்தானே நடந்துச்சு, நான் தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பிளேம் பண்ணுவாங்க. இன்னும் முதல்ல டக்குன்னு பிளேம் பண்ண தொடங்குவாங்க. நம்ப மாட்டாங்க. ஓதல் தொழுக மேக்சிமம் அன்றாடம் நாங்க செய்ய வேண்டிய அடிப்படை பர்லாயின் அது கூட அவன ஈக்காது. இப்படியான பர்சன் வந்து 0 அளிக்கிற பர்சன். அதே நம்பர் 5 வரப்போ போல ஓகே நான் செய்கிறேன், அன்றாட அமல்களை 5 நேரம் தொழுகிறேன், ஓதுறேன், திக்ருகள் செய்கிறேன். ஆனா அதுக்கான அவசரமான சுண்ணத்துகளை மேக்சிமம் நான் கடைபிடிக்கிற ஆள் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கடைபிடிச்சுன்னு வராங்க, சிலவங்க கடைபிடிக்காம இருப்பாங்க. இந்த நிலைமையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஸோ 0 to 10ல நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணுங்க. கிளியர்? கிளியர்னா டான்னு போடுங்க. ஓகே, ஹதீஸ் இல்ல, திரும்ப டவுட்னாலும் கேளுங்க அண்ட் நிதானமா மார்க் பண்ணுங்க. சரியா? ஹெல்த். ஹெல்த்ன்னு வரப்போ போல 2 விஷயம் பிரியுது. மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் இல்லையா? ஸோ வந்து சம்டைம் நாங்க பிசிக்கல் ஹெல்த்ல வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒழுத்திக்கிற ஒரு பர்சனா இருந்தா இவங்க ஹெல்த்தியா இல்ல, மெலிஞ்சிக்கிற பர்சனா இருந்தா ஹெல்த்தியா இருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் சிலவாடு வந்து ஜீனும் காரணம் வைக்கும் இல்லையா? அவங்க வந்து ஹெல்த்தியா தின்னுவாங்க, ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. பட் வம்சாவளி அவங்களோட வந்து உடம்பு வந்து ஃபெட் ஆயிக்கும். ஸோ மெலிஞ்சிக்கிறவங்க வந்து சம்டைம்ஸ் அன்ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ வந்து இதுல வந்து மெலிஞ்சி கொழுத்தில நீங்க ஹெல்த்தி ஆயிக்கிறீங்களா அப்படின்றது முக்கியம். இப்போ வந்து ஆஹ் எங்களோட மனநிலையை நாங்க வந்து மைண்ட் செட்டை பார்க்க போகல, நாங்க அதுக்கான ப்ராப்பரா ஒரு வேலையை செய்யறோமா, ஏன்னா மைண்ட் செட்டை வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். ஒரு ப்ராப்ளம் வரும், நம்ம 10% எப்படி பண்ணி கேட்டா ஒரு ப்ராப்ளம் வரும், ஆனா அந்த ப்ராப்ளம் வந்து காமா ஃபேஸ் பண்ணுவாரு, அழகான முறையில சிரிச்சு கொண்டு ஃபேஸ் பண்ணுவாரு. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நார்மலா போவாரு, ஆனா பட் அவரோட மென்டல் ஹெல்த் பாதிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து இது பண்ண மாட்டாரு. மற்ற அதுக்கான ஆக்டிவிட்டி செய்வாரு. மென்டல் ஹெல்த் இப்போ பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறா எப்ப கவுன்சிலிங்கோ இன்னும் உண்டோ அவர் செஞ்சு அதை வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கல பார்ப்பாரு. சரியா? அதே மாதிரி அவர்கிட்ட வந்து பிசிக்கல் ஹெல்த்தும் ஒர்க் அவுட் ஆயிக்கலாம். என்கிட்ட வந்து ஹெல்த்தி ஃபுட் இல்லையா, ஹெல்த்தி ஃபுட் தின்றது ஆயிக்கலாம். அது வந்து அழகான முறையில் இருக்கும். இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு செய்யல, அப்புறம் நாளைக்கு செய்யறேன் இப்படின்னு இல்லாம ப்ராப்பரா அது அவருக்கு ஒரு ஹெபிட்டா மாதிரி எவ்ரிடே வந்து அது வந்து ஒரே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கும். இப்படியான ஒரு பர்சன் அவர் வந்து கிவ் அப் பண்ண மாட்டாரு. இந்த டைம்ல அவருக்கு செய்ய கிடைக்கலையா, பட் அந்த நாளுக்குள்ள அவர் அதை செஞ்சு முடிக்க பார்ப்பாரு. இப்படியான பர்சன் நீங்களா இருந்தா நம்ம 10 போடுவோம். மற்றது 0ன்னு வர போக்கல வந்து ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்க. ஜங்க் ஃபுட் தின்னுவாங்க, 1000 ரீசன் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போனேன், இன்னைக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு 1000 ரீசன் சொல்லுவாங்க. மென்டல் ஹெல்த்ல வந்து டக்குன்னு அவங்க வந்து குயிக்கா வந்து பாதிப்படைவாங்க. பாதிப்படைஞ்சு அவங்களும் வந்து டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி அதுக்கு அடுத்தவங்களும் டிப்ரெஷன் ஆகி சின்ன விஷயம் ஆயிக்கும். ஆனா அதை வந்து ஃபேஸ் பண்ண தெரியாம அவங்க ஃபுல்லாவே வந்து டவுன் ஆகுவாங்க. இப்படியான பர்சன் ஆயிருந்தா நீங்க 0 போடுங்க. ஸோ 5 to above வரேன்னா நீங்க ஓகே, நீங்க வந்து ஒரு நார்மலா ஹெல்த்தியான லைஃப்ல வாழ்றீங்க. பட் அன்னைக்கு ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், பட் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்னு ஈது நீந்து ஒரு வேலையை செய்ய ஒரு பர்சனா இருக்கிறீங்க. மென்டல் ஹெல்த்ல வந்து ஓகே பிரச்சனை வருது, கொஞ்சம் மங்களா தடுமாறுறீங்க தான், ஆனா திரும்ப வந்து ஸ்டாண்டர்டா நிக்கிறீங்க. இப்படியான ஒரு பர்சனா இருந்தா 5 to above நீங்க எத்தனை இருக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணலாம். கிளியர்?
செஞ்சிட்டீங்கன்னா டன் போடுங்க. கிளியரா? நெக்ஸ்ட் வந்து மணி. மணி விஷயத்துல வந்து மணின்றது வந்து கட்டாயம் இப்ப இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிக்குது இல்லையா? சோ இதுல வந்து நம்ம 10% வந்து எப்படி பரடிக்கிறா, அவரோட அத்தியாவசிய தேவையும் செஞ்சு ஆடம்பர தேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. இப்ப நாம சொல்லுவோம், சில வந்து ஹாஜியார் மாரை பார்த்து இவரோட போனாண்டு வந்தா போறதும் வர்றது மட்டும் தான் எங்களுக்கு கஷ்டம், எல்லா செலவும் இவர் செய்வாரு, சக்காத்துல இருந்து இவர் குடுக்கிறே கணக்கு பார்க்காம செய்வாரு, இப்படி நான் சொல்லுவோம் இல்லையா? சோ அளவுக்கு அதிகமா அவர்கிட்ட ஈக்குது, அதே மாதிரி செலவழிக்கிறார், இந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தா இந்த இடத்துல ஈக்கிறீங்கன்னா நம்பர் 10 போடுவேன். நம்பர் ஜீரோன்னு வர போக்கலே யாசாம் கேட்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். கணவன் மனைவியும் கூட ஒரு சின்ன கைத்தொழிலும் இல்லை, இன்னும் மொத்தம் டிபெண்ட் பண்ணி தான் டே டு டே லைஃப் வந்து அவனோட வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா 0 போடுவேன். 5 to above அது கொஞ்சம் பண்ணி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எப்படின்னு கேட்டா, ஓகே நான் அன்றாட வேலையை அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொடுக்க சிச்சுவேஷன் இருக்குது, நான் ஆடம்பரம் வந்து செஞ்சு கொள்ளலாம், நான் அன்றாட வாழ்க்கை ஸ்மூத்தா எங்கிட்ட போகுது அப்படின்னு சொன்னா நீங்க அதை மார்க் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ 0 to 10 அதை வந்து மார்க் பண்ணுங்க. கிளியர்? கிளியர்னு டன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் லவ் ஒரு ரொமான்ஸ், அதே வந்து மெரி பண்ணி ஹஸ்பண்ட் இல்ல புள்ளோட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து சில்ட்ரன்ஸ் லவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க அவங்களோட வந்து ஒரு ஸ்பரிசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த லவ் கேரிங் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி. இப்ப நீங்க ஒரு புள்ளியோட சம்டைம்ஸ் சிலவங்க பாருங்க, வீட்டுல இருப்பாங்க உமா புள்ளி எல்லாம், பட் வந்து ஒருத்தர் வந்து பெரிய அளவுல வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க. சிலவங்களை பார்த்து நாங்க சொல்லுவோம் தானே, வாவ் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நல்ல ஒரு உமா பொண்டிக்கு இப்படி மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம். சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்க போக எங்களுக்கே ஒரு பொறாமை ஆயிக்கும், அடே இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இறக்கம் ஆயிக்கிறாங்க தோணும் இல்லையா? அதே மாதிரி புள்ளம்மா லைஃப் இது வந்து ஒரு அழகான பொண்டா ஈக்கும், யாரும் இல்லாட்டியும் அவங்க தனியா அந்த புள்ளைய வந்து வளர்ப்பாங்க. சோ இப்படியான விஷயம் நல்லாவே மேக்சிமம் அந்த இறக்கம் அந்த கேரிங் அந்த ஸ்பரிசம் தேவையான இடத்துல அவங்க ஈப்பாங்க. ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு பிள்ளைக்கோ உமக்கோ வந்து அந்த தேவையான நீதினு வரப்போக்கலே அந்த வந்து அரவணைப்பு அந்த ஆறுதல் அந்த ஸ்பரிசம் வந்து கட்டாயம் அந்த பொண்டிங் வந்து கட்டாயம் கிடைக்கும். அப்படியான பர்சனா இருந்தா நம்பர் 10. நீங்க அப்படி ஒரு பர்சனா இருந்தா நம்பர் 10 கூடுமா. 0ன்னு வரப்போக்கலே நான் சொல்லுவோம் கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இறக்கம் காட்டினா குறைஞ்சா போகுது சல்லியா போகுது, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஆகிக்கிறாங்க, உங்களுக்கு கணக்கே இல்லையா, உங்களுக்கு புள்ள குட்டி நீக்கிட்டானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி பேரண்ட்ஸ் ஐக்கியலும் எல்லாரும் பார்ப்பாங்க, கணவன் மனைவி ஐக்கியலும் புள்ளவர் ஐக்கியலும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆகவே வந்து லோ வைக்கிறீங்களா, இந்த மாதிரி இந்த இறக்கத்தை வந்து காட்டாம வைக்கிறீங்களா, அப்படியான பர்சனா இருந்தா 0 அப்படின்னு போடுவோம். அதே 5 to above தேவையான இடத்துல ஈக்குத, சில நேரம் இல்லாமலும் நீக்குது, அந்த மாதிரி இறக்கம் காட்டணும் காட்டாம நீக்கிறேன் அந்த மாதிரி. சிலவங்க சொல்லுவாங்க, நான் இறக்கம் தான், ஆனா இறக்கம் மிச்சம் காட்டினாலும் கஷ்டம் தானே, நான் திரும்ப ஒரே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி எனக்கு நான் ஒரு நிலைமையில இருக்கிறேன் அதனால எனக்கு இறக்கம் காட்டிடாம இருக்குது, இப்படி வந்து ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரீசனான ஒரு பர்சன் இருந்தா நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை போடுங்க. 0 to 10 நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை போடுங்க. கிளியர்? கிளியர் என்ன டன் போடுவேன். இந்த 8 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிளியரா மார்க் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து போடுங்க, அதை திரும்ப செக் பண்ணிக்கோங்க. சரி ஷேர் பண்றீங்களா? இன்னும் ஒருக்கா உங்களுக்கு டவுட் வந்து இருக்குது அப்படின்னா ரீசெக் பண்ணிக்கோங்க.
அந்த சர்க்கிள்ட ஸ்லைட போடுங்களேன். கிளியர் என்ன டன் போடுங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து அந்த டாட் வச்சீங்க இல்லையா, அத சர்க்கிள் அப்படியே வந்து ஃபுல்லா வந்து ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா டன்னு போடுங்க செக் பாக்ஸ்ல. பிரைவேட்டா கட்டாயம் உங்களுக்கு வந்து எவ்ரி ஒன் குடிக்க இல்லாட்டி கட்டாயம் பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. இப்ப நீங்க போட்டதை வந்து நீங்க செஞ்சுக்கிற அந்த சர்க்கிள் அதை வந்து ஜூம்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு செட்டு நொண்டிக்கு தானே, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல வந்து பிளஸ் நொண்டிக்கும். டெவலப்மெண்ட் எகெயின் இப்போ ஜாயின் ஆவீங்க. ஓகே. பர்சனல் டெவலப்மெண்ட் சொல்றேன். உங்களோட ஒரு திறமையை வளர்த்து கொள்றதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களா? அதுக்கான அவேர்னஸ் உங்ககிட்ட இருக்குதா? ஓகே. அந்த அவேர்னஸ் உங்ககிட்ட இருக்குதா? நீங்க வந்து அதை வந்து டெவலப் பண்றீங்களா? அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற மட்டும் தான். சிலவங்க இருப்பாங்க வந்து முயற்சியே செய்ய மாட்டாங்க இல்லையா, இப்படியான பர்சன். மற்றது அவங்களுக்கு வந்து ஓகே நான் வந்து என்ன திறன்களை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்க மாட்டாங்க. அப்படியான பர்சன் அவங்க ஜீரோல வருவாங்க. நான் அதுக்கான முழு முயற்சியும் செய்யறேன், நான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நான் வந்து என்ன பிஹேவியரோ இல்லைன்னு சொன்னா இந்த ஸ்கில்ஸ் ஒன்றையோ வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க 10ல இருப்பாங்க. ஓகே நான் வந்து என்ன ஸ்கில்ஸ் ஒன்றை வளர்த்து கொள்ளணும், ஆனா ஒரு நாள் வளர்ப்பேன், இன்னும் ஒரு நாளைக்கு செய்வேன் அதுக்கான முயற்சியை, இன்னும் ஒரு நாளைக்கு விடுபடும், இன்னும் ஒரு நாள் செய்வேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வாழ்வாங்க. இப்படி இருந்தா 5 to above அந்த மாதிரி. ஆனா நீங்க அதுக்கான அவேர்னஸ் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கான முயற்சி செய்றீங்களா? இதுக்கு செஞ்சதும் இல்ல, இதுக்கு பிறகு செய்ய போறதும் இல்ல. இப்ப நான் சொல்ல போகல உங்களோட மைண்ட் செட் என்ன எப்படி இருக்குது, நீங்க வந்து அந்த நிலைமையில இருக்கிறீங்களா? கிளியரா? ஓகே. சோ ரவுண்ட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? அட்டாச் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணீங்கன்னா டன் போடுங்க. இமேஜ வந்து எவ்ரி ஒன் கொடுங்க. எவ்ரி ஒன் கொடுத்தா தான் வந்து பார்க்க ஈஸி ஆயிக்கும். ஸோ செட்டுக்கு போங்க. செட்டுக்கு போயிட்டு அந்த சைட்ல வந்து ப்ளஸ் மார்க் கொண்டிக்கும். ஸோ அந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது வரும். ஓகே. சர்க்கிளை எப்படி ட்ரா பண்ணணும்னு கேக்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தர சர்க்கிளும் வந்து இந்த மெத்தட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்கிள் வந்து வடிவம் வந்து மாற்றப்படும். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர சர்க்கிளும் வந்து கிளியரா? ஓகே. மணி மணி சொல்றேன். மணி வந்து எல்லாருக்கும் அத்தியாவசியம் இல்லையா? சோ வந்து நீங்க வந்து மணி வந்து உங்களுக்கு ஆடம்பர செலவு, உங்களோட அத்தியாவசியம் செலவும் செஞ்சுட்டு ஆடம்பர செலவும் செய்யலும் அளவுக்கு உங்களுக்கு வந்து மணி இருந்துச்சுன்னா நீங்க நம்பர் 10 போடுங்க. அப்படி இல்ல, இப்ப நீங்க வந்து ஜீரோ யாசாம் கேட்கிற ஒரு நிலைமையில இருக்கிறீங்க, ஒரு டே டு டே லைஃப்ல கூட இன்னும் மொத்தம் டிபெண்ட் பண்ணி தான் நிக்கிறீங்க அப்படின்னு இருந்தாண்டா நம்பர் 0 போடுங்க.
அதே 5 to above அப்படி வாரது அப்படின்னு கேட்டா, நீங்க அன்றாட செலவுல செய்றீங்க, அன்றாட தேவையான செய்யறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்கிட்ட போதியான வசதி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 to above போதும். கிளியர்? பாரக்கல்லாஹ். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? டவுட் இருந்தா கேளுங்க. கிளியர் பண்ணிக்கொண்டே அடுத்த சைடுக்கு போவோம். ஓகே, பாரக்கல்லாஹ். ஓகே, கிளியரா மத்தவங்களுக்கு? ஓகே. எல்லாரும் வந்து செக் பாக்ஸ்ல போடுறீங்களா? நீங்க செஞ்ச போட்டோ ஒன்று எடுத்து. மேம் திருப்பி ஒரு முறை சொல்ல முடியுமா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? Actually நான் வெளிய இருக்கேன். ஓகே. சாரி. சாரி. ஹலோ. Once again explain please ma'am. ஓகே. ஓகே. இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா உங்களுக்கு? Yes. எது எக்ஸ்பிளைன் பண்ணணும்? 8 பாயிண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்ல ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒண்ணு? கேக்குதா சிஸ்டர்? கேக்குது sister. இப்ப நீங்க சொன்னது அப்படியே சொல்லுங்களேன். 8 பாயிண்ட் ஏமா? ஓவராலா இல்ல பாயிண்ட் மட்டும் முடிஞ்சா சொல்லுங்க. இல்லனா பாருங்க. எனக்கு இங்க நெட்வொர்க் இஷ்யூன்றதுனால இப்ப வெளிய இருக்கறனால வேணாங்க. கேக்கல சரியா. புரியல ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே வெயிட். ஓகே. நியூ ஜாயினர்ஸ் வந்து இப்போ ஜாயின் ஆனவங்க கேட்டுக்கோங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் சொல்றீங்க வந்து உங்களோட வந்து ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக் கொள்ற ஒரு விஷயம், சரியா? ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கான ஃபுல் அவேர்னஸ் உங்ககிட்ட இருக்குது, அதுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, ஃபுல் எஃபோர்ட் மேக்ஸிமம், சரியா? கொஞ்சம் நெஞ்சம் இல்ல மேக்ஸிமம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா நம்பர் 10 போடுங்க. நீங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன வந்து ஸ்கில்ஸை வளர்க்கவே தேவையில்லை, அதை பத்தி ஒரு அவேர்னஸ் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நம்பர் 0 to 1 to 3 அதுல வருவீங்களா, அதை போடுங்க. நம்பர் 5 to above இல்லாட்டி 4 அந்த மாதிரி வரவங்க வந்து எப்படின்னு கேட்டா, எங்களுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் அண்ட் வந்து நாங்க முயற்சியும் செய்வோம் எங்களோட ஒரு ஸ்கில்ஸை வளர்த்துக் கொள்றதுக்கு. ஆனா தொடர்ச்சியா செய்ய மாட்டோம். ஏதாச்சும் மட்டும் வரப்ப இடையில மிஸ் ஆகும், இல்லாட்டி கொஞ்சம் நாங்க சரி இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு செய்வோமே, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த மைண்ட் செட்ல வரவங்க இருந்தா நம்பர் 5 to above வருவாங்க. கெரியா ஸ்டூடெண்ட், அங்கல ஹோம் மேக்கர். ஸோ கெரியர் ஆயிருந்தா ஜாப் செய்யறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தா ஸ்டடீஸ் போடுங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தா ஹோம் மேக்கர்னு போடுங்க, வீட்டை நிர்வாகம் செய்யறவங்க. ஸோ வந்து இவங்க வந்து இந்த வந்து என்ஜாய் பண்ணி செய்யறாங்க. அவரோட ஜாப் ஆயிக்கலாம், அவரோட வீட்டு வேலை ஆயிக்கலாம், அவரோட படிப்பை ஆயிக்கலும். இதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணி செய்றீங்க அப்படின்னு சொன்னா வந்து நம்பர் 10 கொடுங்க. மேக்ஸிமம் நான் என்ஜாய் பண்ணி செய்யறேன் சிலவங்க இருப்பாங்க தானே, நம்ம எல்லா விஷயத்துலயுமே வந்து சலிக்காம செய்வாங்க, எத்தனை தடவை நீங்க சொன்னாலும் திரும்ப திரும்ப செய்வாங்க. ஸோ இப்படியான ஒரு பர்சன் ஆயிருந்தா நம்பர் 10 கொடுங்க. இதே வந்து நீங்க லேசி பர்சன், அதே இதேடா வாழ்றேன் அது அப்படின்னு நீங்க சம்டைம்ஸ் இந்த ஜப்ல இருந்து எங்கடா கரண்டு போறேன், இந்த வீட்டு வேலை செய்யாம வேறொரு வேலை செய்யறதுக்கு வழி இல்லையா, இது மாதிரி யோசிப்போம். படிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் தெரியும். இப்படியான ஒரு பர்சனா இருந்தா நீங்க நம்பர் 0 போடுங்க. சரி. நம்பர் 5 to above அப்படி இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, நீங்க எல்லாத்துலயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறீங்க, ஆனாலும் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல, இருந்தாலும் நல்லம் இல்லாட்டியும் நல்லம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பர்சன் இருந்தா நம்பர் 5 to above போடுங்க. நீங்க அதுல எந்த இடத்துல வருவீங்களோ அதை மார்க் பண்ணுங்க. ஓகே. ஃபன் அண்ட் ரிக்ரியேஷன், இதுலயும் வந்து நான் மேக்சிமம் ஃபன் வந்து எடுக்கிறேன், என் லைஃப்ல வந்து நல்ல ஒரு ஃபன் வந்து எடுக்கிறேன், ஏன்னா மற்ற வேலையில முடிச்சிட்டு, சரியா? அப்படின்னு இருந்தா நீங்க வந்து நம்பர் 10 போடுங்க. எனக்கு ஒரு ஃபன்னுமே இல்ல, நான் வந்து என்ன பாடுண்டு இப்படி இருக்கிற ஒரு பர்சன் ஆயிருந்தா நம்பர் 0. நம்பர் 5 to above போடுறவங்க வந்து எப்படியான பர்சன் ஆயிருந்தா, ஓகே நான் வந்து ஃபன் எடுக்கிறேன், இந்த தேவைகளை கொஞ்சம் வரப்போக்கல இந்த ஃபன் வந்து இல்லாம போகுது இடைக்கிட, அப்படியே இருந்தா நீங்க அந்த இடத்துல போடுங்க. ரிலேஷன்ஷிப், நாங்க வந்து இதுல வந்து நம்பர் 10 வர பர்சன் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, மேக்சிமம் முட்டு கொடுத்து மேக்சிமம் புரிஞ்சு கொண்டு அடுத்தவங்களோட மேக்சிமம் உறவாடக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அதே நம்பர் 0 இருந்தா அவங்க வந்து
இன்னொருத்தர பிளேம் பண்ணிக்கொண்டு ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அவங்களும் கஷ்டப்பட்டு இன்னொருத்தரையும் கஷ்டப்படுத்திட்டு யாரையும் மன்னிக்காம அப்படி ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு சந்தேக பார்வையோட இந்த மாதிரி வாழ்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. இன்னொருத்தர டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பிடிச்ச மசலுக்கு தான் 3 கால் அப்படின்னு நிப்பாங்க. நம்பர் 5 இருக்கிற ஒரு பர்சன் எப்படி இருப்பாருன்னு கேட்டா விட்டு கொடுப்பாரு, புரிஞ்சு கொள்ளுவாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு, எல்லாமே செய்வாரு. ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. சோ அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் தள்ளிக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாரு. சோ இப்படியான பர்சன் இருந்தா 5 to எபோவ் வந்து போடுது. ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ இதுல வந்து உங்களோட மார்க்கத்துல வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, எந்த அளவு வந்து உங்களோட ஈமான், உங்களோட மன உறுதி, okay? மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத போடுங்க. உங்களோட வந்து மார்க்கத்துல வந்து ஈக்கும் இல்லையா, சிலவங்க வந்து நல்லா உறுதியா அந்த ஒரு கடவுளோட வந்து எட்டேஷ் ஆவி அதை அவங்கள நம்பி சில விஷயம் செஞ்ச கதைகள் வந்து நாங்க படிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து நீங்க பாருங்க, அந்த அளவுக்கு வந்து உங்களோட மன உறுதி வந்து ஈக்குதா அப்படின்றத பாருங்க. அப்படி நீங்க அந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்குறேன் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா நம்பர் 10 போடுங்க. நான் வந்து பேருக்காக மட்டும் தான் அந்த மார்க்கத்தை தழுவிக்கிறேன் அப்படியான இருக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா நம்பர் 0 போடுங்க. அதே வந்து நம்ம 5 to above ஓகே, நான் வந்து என் மார்க்கெட்ல செழிக்கிற விஷயம் எல்லாம் அடிப்படையான விஷயங்களை நான் செய்யறேன், இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்றேன் அப்படின்னா நீங்க 5 to 10 உள்ளுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை வந்து ஹெல்த்னு சொல்ல போகல. நீங்க ஹெல்த்ல வந்து நல்லா மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் ரெண்டு வரும். இதுல வந்து நீங்க வந்து மென்டல் ஹெல்த் வந்து நல்லா கேர் பண்ணி நல்லா பாத்துக்கிற ஒரு பர்சனா இருந்தா நம்ம வந்து 10ல வருவீங்க. அது வந்து பிசிக்கல் ஹெல்த்தையும் சேர்த்து பிசிக்கல் ஹெல்த்ல நீங்க வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டீங்க. நான் இன்னைக்கு இங்க போனதுக்காக வந்து அதை தீண்டேன், நீங்க அங்க போனதுக்காக அதை தீண்டேன், நான் இங்க போனதுக்காக ஒர்க் அவுட் பண்ணல இப்படின்னு நாங்க வந்து காரணம் சொல்ல மாட்டோம். நாங்க அந்த டேல செஞ்ச கேட்டு காட்டி அதை எப்படி சரி அந்த டே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்குள்ள அந்த டைம்ல வந்து நாங்க முடிக்க பார்ப்போம். இப்படியான பர்சனா இருந்தா நம்பர் 10. சரியா, இது எதுவுமே இல்லாத ஒரு பர்சன், ஒவ்வொரு காரணம் ரீசன் சொல்லி கொண்டிருக்கிற பர்சன் நம்ம வந்து 0க்கு வருவாரு. 5 to above வர ஒரு பர்சன் எப்படின்னு கேட்டா செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா சம்டைம்ஸ் சில நாள் வந்து மிஸ் ஆகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வோம். இல்லாட்டி சொன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா இன்னைக்கு திண்டு இந்த மாதிரி ரீசன் சொல்லுவாங்க. பட் அவங்க மேக்சிமம் அவங்களால முடிஞ்ச சில விஷயத்தை செஞ்சுட்டு போவாங்க. எப்படியான பர்சனா இருப்பாங்க. மணின்னு சொல்ல போக்குள்ள எங்களுக்கு ஒரு அத்தியாவசியத்தை தாண்டி ஒரு ஆடம்பர செலவு எங்களுக்கு செய்யலும் அப்படின்னு சொன்னா நம்பர் 10 போடுங்க. நான் வந்து இன்னொருத்தட்ட வந்து யாசாம் கேட்கிற நிலைமை உண்டு. ஏன்னா என்ன வந்து ஃபேமிலி வந்து டே டு டே லைஃப்ல வந்து நான் இன்னொருத்த டிபெண்ட் பண்ணி தான் நிக்கணும் அப்படின்னா நம்ம 0 போடுவேன். 5 to above வந்து நீங்க ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து என் வேலையை அடிப்படை என் தேவைகளை வந்து செஞ்சு கொள்றதுக்கான என்கிட்ட பொருளாதாரம் மீக்குது அப்படின்னு சொன்னா 5 to above போடுவேன். அதே வந்து பேரண்ட்ஸ் லவ், ரொமான்ஸ், சில்ட்ரன்ஸ் லவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈக்கிறவங்க ரொமான்ஸ் போட்டுக்கோங்க. மாரி பண்ணாதவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்தீங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ் லவ்னு போட்டுக்கோங்க. மாரி பண்ணி ஹஸ்பண்ட் இல்ல புள்ள வலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா புள்ளல போட்டுக்கோங்க. அப்ப புள்ளல் இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து அவளும் பேரண்ட்ஸ் லவ் போட்டுக்கோங்க. இதோட ஸ்பரிசம் லவ் அந்த bond அது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அது வந்து நீங்க வந்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க
வாய்ஸ் ஓகே சிஸ்டர், கிளியர் ஆகிக்குது. இந்த இமேஜ் ஷேர் பண்றீங்களா? ஓகே, ஷேர் பண்ணிட்டு எல்லாரும் டன் போடுங்க. ஷேர் பண்ணவங்க பிரதர், நீங்க அதை வந்து ஷேர் பண்றீங்களா? இதுல வந்து என்னோட லைஃப் இருக்குதானே, என்னோட லைஃப் வந்து 5 to above அப்படி இருந்துச்சுன்னா ஓரளவு எங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா போகுதுன்னு அர்த்தம். சரியா? அதே எங்க லைஃப் வந்து 3, 7, 5 இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டா ஒரு அன்பேலன்ஸா எங்க லைஃப் வந்து பேசிட்டு இருக்கு. இதே வந்து 5க்கு பனிய அப்படி இருக்குதுன்னு சொன்னா எங்க லைஃப் வந்து கொஞ்சம் லோவா பேசிட்டு இருக்குது. இதை பார்க்க போகல எங்க லைஃப் வந்து எப்படி இருக்குது, இது யார்தான் வந்து சொல்றவங்க அவங்களுக்கே சொல்லிடும் உன் லைஃப் எப்படி இருக்குதுன்னு. அப்படி இல்லாட்டி இவ்வளவு நேரம் நான் விளங்கப்படுத்தி வச்சு அடுத்தவங்களுக்கு செக் பாக்ஸ்லயோ இல்லாட்டி வாய்ஸ்லயோ வந்து சொல்லிடும், அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். இது எப்படி இருக்குது, இது ஒரு அழகான ஒரு சர்க்கிள் ஆயிக்குதா இல்லாட்டி வந்து கோணல் மானல் ஆயிக்குதா? சிஸ்டர், இமேஜ மட்டும் நீங்க வந்து எவ்ரிஒன் கொடுக்குறீங்களா? நீங்க வந்து பிரைவேட்டா போட்டீங்கன்னு சொன்னா ஷேர் பண்ண கஷ்டம் இருக்குது. ஓகே, எல்லாரும் சென்ட் பண்ணிட்டு டன்னு போடுங்க. ஓகே, இந்த இமேஜ பார்க்க போகல எப்படி இருக்குதுன்னு கேட்டா அப்புறத்தை கொஞ்சம் வந்து ஜூம் பண்றீங்களா? இந்த இமேஜ் பார்க்கல எல்லாமே 5க்கு எபோவ் வைக்குது ஓரளவு. இந்த சர்க்கிள் வந்து வட்டமா வந்துக்குது இல்லையா? ஸ்பிரிச்சுவலா மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிக்குது. இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டாங்க, சரி செஞ்சுட்டாங்கன்னா இந்த வட்டம் சரியா சரியா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். உங்களோட சர்க்கிளை காணுமே. 5, 6, 9 ஷெட்யூல்ல வந்து இல்லையே இல்ல. ஸோ உங்களோட வந்து மணி மணி விஷயத்துல வந்து கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கிருக்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து மார்க் பண்ணி இல்ல. நெக்ஸ்ட். இவங்க வந்து எல்லாமே வந்து 9, 8 வந்திக்குது. எல்லாம் வந்து ஒரு சர்க்கிளா வந்திக்குது இல்லையா? ஓரளவு ஒரு சர்க்கிளா வந்திக்குது. சில விஷயத்துக்கு பண்ணுக்கும் மணிக்கும் மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் குறைஞ்சிக்குது. ஸோ அதனால அந்த சர்க்கிள் கொஞ்சம் வளைஞ்சிக்குது. அதே அவங்க சரி செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து ஒரு அழகான சர்க்கிளா மாறும். நெக்ஸ்ட்.
ஓகே. என்ன வீடியோ விளங்குதா உங்களுக்கு? விளங்குதுன்னா டன்னு போடுங்க. இந்த சர்க்கிளை பாருங்க. இதுல வந்து ஃபன் வந்து நல்லாவே குறைஞ்சிக்குது. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 5க்கு பனிய கொஞ்சம் 1 2 5க்கு மேலே இருக்குது இல்லையா? ஸோ இவனோட சர்க்கிள் வந்து லோ ஆகிக்குது நிறைய விஷயத்துல. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயம் இந்த சர்க்கிள்ல வந்து இருக்குது. நெக்ஸ்ட், இவங்களோட சர்க்கிள்ல வந்து ஹெல்த் விஷயத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்குது இல்லையா? லைஃப்ல வந்து எல்லாம் மீண்டும் சில விஷயத்துல வந்து ஹெல்த்ல நாங்க வீக் ஆகிட்டோம்னா மத்த எல்லாமே குறைஞ்சிடும். ஹெல்த் விஷயத்த நாங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணினோம்னா ஸ்பிரிச்சுவல இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கிள் வந்து ஒழுங்கா வரும். ஓகே. இப்ப யார் சார் சொல்லுங்க பாப்போம். இந்த சர்க்கிள் எப்படி இருக்குது? செக் பாக்ஸ்ல போடுங்க. இந்த சர்க்கிள் ஒழுங்கான ஒரு சர்க்கிள் ஆயிக்குதா இல்லாட்டி இந்த இடத்துல சரி குறைஞ்சிக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பர்சன் டெவலப்மெண்ட் வந்து குறைவாயிக்குது, ஹெல்த் கண்டிஷன் குறைவாயிக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இந்த சர்க்கிள் வந்து ரவுண்ட் ஆயில. ஸோ நாங்க எல்லா விஷயத்துலயும் வந்து எங்களோட சர்க்கிள் வந்து ரவுண்ட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா எங்களோட லைஃப் வந்து அழகா ஸ்மூத்தா போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு வீல் வண்டிக்கும் இல்லையா, ஒரு நீங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு வீல் வந்து அந்த வீல் வந்து ஒரே ஒரு பக்கமே வந்து பெண்ட் ஆகாம வளைவுகள் ஒன்றுமே இல்லாம நல்லா இருக்குது அந்த வண்டி வந்து நல்லா அழகா ஸ்மூத்தா ஓடும் இல்லையா? அதே மாதிரி அந்த வெஹிக்கல்ல வந்து அந்த வீல வந்து பெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த இங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல வந்து பெண்ட் இருக்குது. அப்ப என்ன நடக்கும்? செட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, வண்டி ஓடுறது கஷ்டமா இருக்கும். வேற வண்டி கட்டாயம் வண்டி ஓடும். ஆனா வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஒவ்வொரு இடத்துல வந்து எங்களுக்கு அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு போறது சில இடங்கள்ல கஷ்டமாகும் இல்லையா? அதே மாதிரி ஒரு வண்டியில அந்த வீல் வந்து ஃபுல்லாவே பஞ்சர் ஆகிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து டேமேஜ் ஆகுது. இப்ப இந்த வீல் என்ன செய்யும்? ஓடுமா? இல்ல, கஷ்டமா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் அந்த வண்டி வந்து ஃபுல்லாவே வந்து ஓடாது இல்லையா? சோ அந்த மாதிரிதான் எங்களோட வாழ்க்கையும் நாங்க சில விஷயத்துக்கு வந்து கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்துட்டு போறோம் எங்களோட வாழ்க்கையில. சிலவங்க பாருங்க, ஜொப்னு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா ஃபெமிலிக்கு ஒரு டைம் தந்திக்க மாட்டாங்க. ஹெல்த்துக்கு ஒரு டைம் கொடுத்திக்க மாட்டாங்க. இப்படியான ஒரு அன்பேலன்ஸ் ஆன ஒரு லைஃப் வந்து நாங்க வாழ்றோம். பேலன்ஸ் ஒரு லைஃப் நாங்க வாழ்றோம் கட்டாயம் இல்லை இல்லையா? ஸோ வந்து எங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு போறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் காலம் கடந்து போறது நாங்க யோசிக்கிறோம். அப்படி எங்களோட லைஃப்ல நாங்க இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பதான் நாங்க யோசிக்க தொடங்குறோம். ஸோ அது வந்து காலம் கடந்த போது நாங்க சில விஷயத்த யோசிச்சு அர்த்தம் இல்லாம போயிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ உங்களோட இந்த சர்க்கிள்ல வந்து உங்களோட சில விஷயங்களை வந்து நீங்க இன்னும் மேம்படுத்தி கொள்ளணும். இந்த வீக்கும் சில விஷயம் நல்லாவே லோ வைக்குது. ஸோ இப்போ நீங்க எல்லாம் எழுதுறீங்களா? உங்களோட வந்து சர்க்கிள்ல வந்து நீங்க ஏன் லோ வைக்கிறீங்க? சில இடத்துல வந்து குறைஞ்சிப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஏன் குறைஞ்சிக்கிறீங்க அப்படின்றது எழுதினா எழுதி முடிச்சவங்க டன்னு போடுங்க. எப்படின்னு கேட்டா பர்சனல் டெவலப்மெண்ட் போட்டு பர்சனல் டெவலப்மெண்ட்ல குறைஞ்சிக்கிறீங்களா, ஏன் குறைஞ்சிக்கிறீங்க, எதுக்காக குறைஞ்சிக்கிறீங்க அப்படின்னு போடுங்க. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தனித்தனியா போட்டு ஏன் குறைஞ்சிக்கிறீங்க அப்படின்னு போடுங்க. அப்படின்னு சில வந்து எனக்கு வேலைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி இன்னும் ஒரு விஷயத்துக்காக எனக்கு புள்ளைய பார்க்கணும், இல்லாட்டி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை கொண்டு தான் நாங்க வந்து என்னோட வாழ்க்கையில அடுத்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நிற்கிறோம். ஒன்றுக்கு முக்கியத்துவம் கூடியா கொடுத்துட்டு போறோம்.
ஸோ அதனால இப்ப நீங்க எழுதுங்க உங்களோட லைஃப்ல சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் இது வரைக்கும் கொடுக்காம இருந்திருப்பீங்க, அதுக்கான காரணம் செட் பாக்ஸ்ல போடும். நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் அழகா செஞ்சுட்டு போகலாம். டைம் மேனேஜ்மெண்ட், ஓகே. நெகட்டிவ் தாட்ஸ், ஓகே. ஃபேமிலி ஸ்ட்ரகிள், ஓகே. விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சில விஷயங்களை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திக்கிறாங்க. அதுதான் ஃபர்தர் சிஸ்டர் ஃபன்னுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல நீங்க? அதுதான் ஏன் கேக்குறேன். இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி நான் வபரகாத்துஹு. வந்து மற்ற விடயங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். இது வந்து எனக்கு தனிப்பட்ட விடயம். அதனால நான் அஹ், ஓரளவு ஃபன்னாக மற்ற விடயங்கள்ல வெற்றிகரமாக இருந்தேன். ஓகே, உங்களோட விஷயம்னால நீங்க இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அப்படிதானே? எஸ் சிஸ்டர். ஓகே, இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நான் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினது பிறகு. இன்ஷா அல்லாஹ். லேசினஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ இப்ப நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து அதை வந்து மேம்படுத்திக் கொள்றதுக்கு இப்ப அதை வந்து நீங்க வளர்த்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு வந்திக்கும் தானே, நான் இது இந்த ரீசனால தான் இப்ப சொன்னீங்க தானே, ஊடி இல்லாம லேசினஸ், ஏன் இந்த தனிப்பட்ட ஒரு விஷயம்னால இப்படின்னு நிறைய சொன்னீங்க. ஸோ இதனாலதான் நீங்க வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளல. இப்ப நீங்க மேம்படுத்திக் கொள்றா அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? என்ன தேவை? செட் பாக்ஸ்ல போடுங்க. Set your thoughts, okay. Husband for illness, போடுவாங்க, ஓகே. Self confident. வேற மத்தவங்களுக்கு இல்லையா? ஓகே, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ரீசனுக்காக ஈக்கிறீங்க இல்லையா? சோ இது விஷயத்துல நாங்க இப்ப நாங்க சம்பந்தப்பட்ட சில விஷயத்த பார்த்துட்டோம், மோட்டிவேஷன். சோ இப்ப வந்து நாங்க பார்க்க போறோம் சமூகம். சமூகம் வந்து எங்களுக்கு தாக்கம் செலுத்துது. நாங்க சில விஷயம் எங்களை அறிஞ்சு அறியாம சமூகத்துல தாக்கம் செலுத்துறோம் சில விஷயங்கள். அதுல சில விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு திருமணமாகாத ஒரு பெண்கிட்ட போயிட்டு வந்து ஏன் திருமணம் ஆகல, இந்த கொஸ்டினை நாங்களும் கேட்போம், இன்னும் திரும்ப எங்களை கேட்பாங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு வந்து புள்ள இல்ல, இவங்கள்ட்ட போயிட்டு அந்த கொஸ்டின்ஸ் கேட்போம், ஏன் வந்து புள்ள இல்ல. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்படி நிறைய இந்த மாதிரி நீங்க வந்து கேள்விப்பட்ட சில விஷயங்கள் இருக்குமே இல்லையா? ஸ்லாட்ல மார்க்கெட்ல அனுமதி தந்திக்குது, ஆனா வந்து நாங்க வந்து சமூகத்துல சில விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுது இல்ல, நாங்க அதுக்கு பக்கத்துல செய்யாம இருக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து டயட் பண்ணுவீங்க, வீட்லிக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்க டயட் பண்ணி என்ன செய்ய போறீங்க, இப்படியான சில கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? இதால நாங்க ஃபெடப் ஆகும். ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணுவோம் வெளிய ஒரு இடத்துல, ஏன் சரி வந்து இப்ப என்னத்துக்கு நடக்குறீங்க, என்ன மெலிஞ்சு என்ன செய்ய போறீங்க, அவ்வளவு தானே. எனக்கு கான்பிடென்ட் வந்து நாங்க செய்ய போறது உடையும் தானே. இந்த மாதிரி நீங்க உங்களோட லைஃப்ல ஃபேஸ் பண்ண சில விஷயம் இருக்கும் தானே, அது என்ன? எனக்கு யாராச்சும் உங்களுக்கு சொல்லி கேட்டிருப்பீங்க, அது என்ன விஷயம்? பேபிஸ பார்த்துட்டு இருந்தா போதும், ஓகே. வேற மத்தவங்களுக்கு இல்லையா?
எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? ஹலோ எஸ் சிஸ்டர் கேக்குது. நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஓகே, ஒவ்வொரு டைம் வந்து ரீசனை நான் ரீட் பண்றேன், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வரும். சரியா? ஸோ சிலவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியில வந்து நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, என்ன பார்த்துட்டு இருந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க. சிலவங்க வந்து ஜொப் வந்து தேவையில்லை, அவங்க வந்து படிச்சாங்களாம் பட் வந்து ஜொப்புக்கு அனுப்பல. ஸோ மாமி வந்து வாழ வேண்டி சொல்லிட்டாங்க, அவங்களோட தலையீடு. யா இப்படி ஒவ்வொருத்தர தலையீடு ரீசன்னால எங்கள்கிட்ட வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து எங்கள்கிட்ட அந்த சர்க்கிள் வந்து பாதிக்கப்படுது இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க ஜொப் போகல, சரி ஓகே, நீங்க இப்ப அதுக்கான ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க, ஆனா உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொள்றீங்க இல்லையா? அது நடக்கல உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஜொப்ட வந்து சைடு வந்து குறையுது, உங்களுக்கு வீக் ஆகுது. ஸோ இன்னமும் சொன்னாங்க, என் ஹஸ்பண்டோட வந்து எனக்கு சேர்ந்து ஒழுங்கா ஈக்கு விட்டுறல, அதனால எனக்கு அந்த ரொமான்ஸ் வந்து கிடைக்குது இல்ல. ஸோ கட்டாயம் பாருங்க, இது வந்து ரொமான்ஸ் குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்யோன்யம் வந்து குறைஞ்சிடும். அந்யோன்யம் குறைய போக்குல அவங்களுக்கு வந்து அவங்களால ஃபன்னோ இன்னும் ஒரு விஷயம் செய்யறதுக்கோ ஈக்காது, ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க குயிக்கா. ஏன்னா தண்டை கணவனோட அன்பை கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஒரு மனைவி. ஸோ அந்த விஷயத்துல அவங்க குறைவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில வந்து சமூகத்துல பாருங்க, சில நேரம் ஒரு தாத்தா தங்கச்சி நானா தம்பி இருப்பாங்க, மாரி பண்றதுக்கு இருப்பாங்க. சோ இந்த விஷயத்துல வந்து என்னத்துக்கு தாத்திக்கு போக்கள் தம்பி மாரி பண்றேன், நாளைக்கு போக்கள் எதுக்கு தாத்தா மாரி பண்றேன், இந்த மாதிரி கொஸ்டின் தீக்கிறனால தான் நாங்க வந்து என்ன செய்யறோம், ஜினாக்கு வழிவகுக்கிறோம் இல்லையா? நாங்க சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா கேட்டுட்டு போறோம் சமூகத்துல, ஆனா அது வந்து ஜினாக்கு வழிவகுக்குது. ஜினாக்கு வழிவகுப்புல என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவல் வந்து வீக் ஆகும். ஸோ அந்த லைஃப் சர்க்கிள் வந்து குழம்ப ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் நாங்க வந்து சமூகத்தை பார்த்து கேட்க போகல, கேட்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு கொஸ்டினா ஜஸ்ட் ஈக்கும். ஆனா நாங்க இன்னும் மொத்தட்ட அந்த வாழ்க்கை வட்டத்துல வந்து நாங்க வந்து தாக்கம் செலுத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதனால எங்களோட வாழ்க்கைய வந்து நாங்களும் அழகா வாழ்ந்து அவங்களையும் வந்து அந்த சர்க்கிளை நாங்க உடைக்காம வாழணும் இல்ல, கட்டாயம் நாங்க வந்து இன்னும் மொத்தட்ட லைஃப்ல தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து தலையிட்டத்தை கட்டாயம் குறைச்சு கொள்ளணும் இல்லையா? ஸோ கிளியரா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வேற மாதிரி செய்ய வந்தேன், பட் யாருமே ஆக்டிவ் இல்லாம இருக்கீங்க, போரிங் ஆகிதா? இல்ல மாஷா நல்லா இருக்குது ப்ரோக்ராம். அதை வச்சு ஆக்டிவிட்டி கொஞ்சம் செஞ்சு அடுத்த கட்டம் உங்களுக்கே கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன், பட் யாருமே எல்லாருமே சைலண்ட் ஆகுதுங்க திடீர்னு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப்ல வந்து சில விஷயங்களை வந்து ரிக்ரெட் பண்ணிருப்பீங்க நீங்க, அப்படி இல்லாட்டி அவங்கள சுத்திக்கிறவங்க. சரியா? சில விஷயம் ரிக்ரெட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, நான் வந்து அந்த வயசுல எங்களுக்கு படிச்சுக்கேந்துச்சு, எனக்கு ஒரு ஜாப் செஞ்சுக்கேந்துச்சு. இந்த மாதிரி நீங்க கேட்டது அப்படி இல்லாட்டி நீங்க உங்களோட வாழ்க்கையில உணர்ந்தது ரிக்ரெட் பண்ண சில விஷயம் வைக்கும், அது என்னன்னா அன்மியூட் பண்ணி பேச மேலும் செக் பாக்ஸ்ல போட மேலும் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிக்கும் இல்லையா? அதே மாதிரி பேசுவாங்க சிஸ்டர், சாஜிதா சிஸ்டர், ஃபர்ஹானா சிஸ்டர், வாங்க, எங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அப்பதான் என்ன இந்த ப்ரோக்ராம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், எல்லாருக்கும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இருக்கும். அப்பதான் பேசுவாங்க. வரதான சிஸ்டர், நீங்க பேசுங்க. Wish I had studies before marriage. Okay. Own business, home, yes. In GT, everyone. Okay, where? இரண்டு பேர் போட்டிக்கிறாங்க. விஷ் ஐ ஹேட் ஸ்டடி பிஃபோர் மேரேஜ், ஓன் பிசினஸ் ஹோம் பேஸ் செஞ்சிக்க 7 மணி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிலேயா மாரி பண்ண இருந்துச்சு. ஓகே, வேற
நீங்க வந்து எவ்ரிஒன் கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா வரும். நீங்க வந்து பர்சனல் மெசேஜ் பண்ண போகல அடுத்தவங்களுக்கும் அந்த செக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இருக்காது இல்லையா? ஓகே. ஒவ்வொருத்தட ரீசனும் ஒவ்வொரு மாதிரிக்கு நாங்க வந்து சில விஷயம் ரிக்ரெட் பண்றோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் எங்களோட லைஃப்ல பாருங்க. எங்களோட பேரண்ட்ஸ் வந்து தலைமுறையா சில விஷயம் சொல்லிட்டு வருவாங்க. சிம்பிள் விஷயங்கள் தான். ஆனா அது வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு நடக்குமே தவிர அதுல மாற்றங்கள் ஏற்படாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் படிச்சிக்கணும், நான் படிக்கல, நீயாச்சும் படி வாப்பா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னா இப்போ பொம்பளாக்கள் பொதுவா சொல்றேன், முடியிற மேல பெண்கள் வந்து அக்கறை கூட தானே. அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன முடி அந்த டைம் கூட இருந்துச்சு, அவங்களெல்லாம் வளர்த்து அது செய்ய போகல என்ன முடியெல்லாம் போயிட்டுச்சு, நீ சரி ஒழுங்கா முடி வளரு, ஒழுங்கா என்ன பூசு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? கேட்டீங்கன்னா இல்லையா இந்த வேர்டை? எஸ். ஸோ இந்த மாதிரி தான். எஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தலைமுறையா நடக்குதே இல்லாம எந்த மாற்றமுமே நடக்குது இல்ல. ஸோ வந்து மாற்றங்களை நாங்க ஏற்படுத்தாம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் நாங்களும் சொல்ல போறோமா, இல்லாட்டி எங்ககிட்ட இருந்து நாங்க மாற்றங்களை வந்து உருவாக்க போறோமா அப்படின்றது ஒவ்வொன்றும் உங்களோட கையில தான் நிக்குது. விளங்குதா? ஸோ எங்களோட சர்க்கிள் இதுல வந்து நான் என்றது நான் மட்டும் தான், இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி இல்லையா? ஏன்னா மறுமையிலும் எனக்குன்னு வந்து யாரும் வர மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா எனக்கு ஒரு நான் நோயில புரிஞ்சுன்னா அந்த வலியை வந்து தாங்கணும் நான் தான். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா யாருக்கு எல்லாரும் பாப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. பட் அந்த வலியோட உணர்வு வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ கட்டாயம் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அது வந்து முக்கியம். ஸோ வந்து ஃபெமிலி, புள்ள குட்டி எல்லாமே வந்து ரெண்டாவது தான். அவங்கள பார்க்கணும் எல்லாமே இல்ல. பட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஹெல்த்தியா இருந்தா, நாங்க ஸ்டேபிளா இருந்தா, நாங்க ஒரு சிரிச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு லைஃப்ல இருந்தா, நாங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்க லைஃப் இருந்துச்சுன்னு சொன்னா அப்பதான் எங்களோட குழந்தைகளையும் வந்து அழகான முறையில வளர்க்க எங்களுக்கு இயலுமா. ஸோ வந்து இப்ப சொல்லுங்க, நீங்க வந்து யாருக்காக வாழ போறீங்க? யாருக்காக வாழ போறீங்க? எனக்காக. ஓகே, வேற? இனிமே எனக்காக வாழ்வீங்க. ஓகே. இவ்வளவு நாளும் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்காக மட்டுமா வாழ்ந்தீங்க? இவ்வளவு நாளும் யாருக்காக வாழ்ந்தீங்க? இந்த புல்வெளுக்காக. ஓகே, வேற? ஃபேமிலி, ஹஸ்பண்ட், அதர்ஸ். இந்த மாதிரி தான் நாங்க வந்து எங்களோட லைஃப்ல சில விஷயங்களை நாங்க ரியலைஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்காக என்னத்த செய்யணும், நாங்க என்ன எங்களோட வாழ்க்கையில வாழணும்ன்றத வந்து வாழ மாட்டோம். இன்னமொருத்தருக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக வாழுவோமே தவிர எங்களோட வாழ்க்கையை நாங்க நிறைய விஷயத்த தொலைச்சு போயிடும் இல்லையா? ஸோ இப்ப ஃபர்தர் சிஸ்டர் சொன்னாங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், ஆனா ஃபன்னுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது அவங்களோடனால அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கட்டாயம் அவங்களோடனால முக்கியத்துவம் கொடுக்கல இல்லையா? ஸோ இது வந்து சரியா பிள்ளையா? சரியா பார்ப்போம். ஃபர்தர் சிஸ்டர் நீங்களே ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். எனக்காக இல்ல சிஸ்டர் இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க யாருக்காக வாழணும்? ஃபர்தர் சிஸ்டர் ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, எனக்காக வாழ ட்ரை பண்ணேன் பட் ஈஸியர், அது வந்து எனக்கு ஈஸி இல்ல, எனக்கு கிட்ஸுக்காக வாழணும் அப்படின்ட்டு.
சிலவங்க வந்து போட்டிக்கிறாங்க எனக்கு வந்து எனக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன், பட் வந்து என் ஃபேமிலி அதுக்கு இடம் கொடுக்குது இல்ல. இப்படித்தான் அதான் சொன்னேன். சமூகம்னு வரப்போக்கல 1000 கேள்வி 1000 கொஸ்டின்ஸ் வரும். மார்க்கத்துக்கு உட்பட்டு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வருதா, கட்டாயம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு தைரியமா நோ சொல்றதுக்கு சில இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே வந்து சண்டை பிடிக்கிற அந்த விஷயங்கள் இல்ல, மார்க்கம் சொல்றேன் இப்ப சொன்ன மாதிரி தான். சில விஷயங்களை நாங்க எங்களை வந்து அழகுபடுத்திக் கொள்றது. எக்ஸாம்பிள், சிலவங்க வந்து கணவன் முன்னுக்கு அழகாய்க்கணும், இது வந்து மார்க்கம் சொல்லிக்குது இல்லையா. சோ வந்து நாங்க ஒரு கிட் ஒன்று எடுப்போம். ஒரு உமா வந்து கிட் பே பண்ணிப்பாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இந்த வயசுல இது தேவையா? இல்லைன்னு சொன்னா குமரி கொடுக்குற வயசுல என்னத்துக்கு உங்களுக்கு ஒரு கிட்? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருவோமா இல்லையா? சொல்ல போனா இது மாதிரி கேள்விப்பட்டிக்கிறோமா இல்லையா இது மாதிரி? சோ எல்லாரும் வந்து எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா பெட்டர் ஆயிக்கும் டிரெக்ட் செட்டை விட. இப்ப இதுக்கு போறோம், நீங்க உங்களோட லைஃப் வந்து எப்படி வாழ போறீங்க, எப்படி வாழறதுக்கு பிளான் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம்ல இருந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிக்கும் இல்லையா. சோ அதை வச்சு நீங்க வந்து உங்களோட லைஃப் எப்படி வாழ போறீங்க. இனிமேல் நிறைய பேர் வந்து பிரைவேட்ல மெசேஜ் பண்றீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு ரீட் பண்றதுக்கு நீங்க பேசிட்டு. ஃபைனலி எந்த செக் பாக்ஸ்ல வந்து ஒரு ரிப்ளைஸ் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கும் கஷ்டமாயிக்குது. என்ன வந்து நீங்க வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து குறைவைக்கிறீங்க. ஸோ வந்து இது ஆக்டிவிட்டிஸ் நிறைய செஞ்சிருந்தோம்னா கட்டாயம் உங்களுக்கு டெஃபினெட்லி உங்களுக்கு அழகா இது இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கும் புரிஞ்சிக்கும். ஸோ அந்த மெத்தட்ல தான் வந்து நாம வந்து லாஸ்ட் ஒரு கொஸ்டின். நீங்க இதுக்கு போற உங்களோட லைஃப்ல வந்து எப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட லேர்னிங் என்ன, இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போற லேர்னிங் என்ன, அதோட இன்னைக்கு இன்ஷால்லா இந்த ப்ரோக்ராம் முடிச்சு கொள்வோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா அதையும் கேளுங்க, கிளியர் ஓகே. பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மைக்கே ஒரு நியூ லெசனா தான் நினைச்சேன். இந்த சர்க்கிள் போட்டு வச்சு கொண்டுண்டா என்னுடைய பார்த்துக்கொள்ள நாங்க எந்த லெவல்ல ஈக்கிறோம். ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்கா மாதிரி, 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா மாதிரி புதிய ஒரு விஷயமா உண்மைக்கு இன்னைக்கு படிச்சது படிக்கிறதான. ஆனா இப்படி ஒரு சர்க்கிள் சிஸ்டமா இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவா கிடைச்சது. ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக். மத்தவங்க லேர்னிங் சுமேஷ்டா பேசுது. இன்னைக்கு மத்தவங்க என்ன லேர்னிங் எடுத்துட்டு போறீங்க? Phone number, learning from life cycle and export. Okay. Lesson for me. Okay. Barakallah feek. Okay. மத்தவங்க எந்த லேர்னிங் இல்லையா இன்னைக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே அந்த சர்க்கிள் சிஸ்டம் வந்து அது சர்க்கிள் அடிக்கடி போட்டு பார்க்கறது மைண்ட்ல வந்துட்டே இருக்கும் மாதிரி. நான் ஒரு விஷயத்துல நாங்க கொஞ்சம் குறைய போக்குள்ள டக்குனு சர்க்கிள் வரும். எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க குறையிறோம், எங்களோட சர்க்கிள் பிழை ஆகுது, அந்த இடத்துல நாங்களே எங்களை பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே வித்தியாசமானதா இருந்துச்சு. அந்த பிசிக்கலா என்ன ப்ரோக்ராம் மோட்டிவேஷன் பேத்திக்கிறோமா இன்றைக்கு கல்லாக
வேற யாராச்சும் சொல்லணும்? நாங்க 12th வந்து வைண்ட் அப் பண்ணோம். சோ யாராச்சும் லேர்னிங் இருந்தா சொல்லுங்க. சிஸ்டர் இந்த மீட்டிங் வந்துட்டு ஏதாவது குரூப்ஸ் இருக்கா? ஏன்னா இன்டர்நெட் ஓபன் பண்ணும்போது இல்ல, அதுக்கப்புறம் சரி நீ ஓபன் பண்ணலாமேன்னு வந்தோம். அந்த மாதிரி எதுனா இருந்தா என்னை கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். அது மாதிரி தான் நம்பர் கொடுங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுக்கு கோஆர்டினேட்டர் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். வெளியில ஒரே சத்தமா இருக்கு, நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்லா அமேசிங்கா இருந்தது. ஒரு நாளும் கிளாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயங்களை கத்துக்கிறோம் டெய்லி. ரொம்ப 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 தேங்க்ஸ். மாஷா அல்லாஹ். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு கிளாஸுக்கு ரிலேட்டிவாக எங்களோட ஃபேமிலியில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அதை ஷேர் பண்ணிக்கொள்ள இல்லாமல் யா ஷூர். நானும் என்னோட தாத்தாவும் தான் ஃபேமிலியில். அப்போ 2 பேரும் மேரி பண்ணி தாத்தா வந்து மிச்சமே பர்ஃபெக்ட் மாதிரி. அவன் வந்து அவட வேலைகள், ஹஸ்பண்டு, அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் ஹெல்ப்புக்கும் யாரையும் எடுத்துக்கொள்ள மாட்டா. அவள் எந்த நாளும் ஒரே டைமுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாம் செய்வாள். அப்படி ஆனால் நான் வந்து அப்படிலாம் டிஃப்ரெண்ட். அப்படின்னா இந்த செய்கிற எல்லா வேலையும் செய்கிறது தான். நான் வந்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கு பிறகு தான் அதை செய்கிறேன். எனக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட்டை ஹெல்ப் கேட்குறேன். அப்படி மிச்சம் என்ன ஹஸ்பண்ட் என்னோட சேர்த்து கொண்டு வேலை செய்கிற ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ அவட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாலும் அவன் வந்து ஹெல்ப் கேட்குறல. அப்போ வந்து எல்லாருமே சொல்கிற வந்து அவள் தான் ஒரு நல்ல ஒய்ஃப், அப்படின்னா நல்ல ஃபேமிலி கேர்ள் அப்படி மாதிரி. அவள் வந்து எல்லாம் பார்த்துக்கொள்கிற இப்படி அவள் அப்படி பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் சொல்கிறேன். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4-5 மந்த்துக்கு முந்தி திடீர்னு அவளுக்கு ஸ்ட்ரோக் கொண்டு வந்து அவள் ஃபுல்லாகவே இயலாமல் பெட்டோட போயிட்டு, அதுக்கப்புறம் மவுத் மாதிரி அந்த லெவலுக்கு போயிட்டு இப்போ 5 மந்த்ஸுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு கொஞ்சம் ஓகே ஆகி எழும்பி வந்துடுறேன். அப்போ இப்போ எல்லாரும் சொல்கிற உண்மைக்கும் அப்படியாவ செஞ்சிக்க கூடா, கொஞ்சம் ஹெல்ப் எடுத்திக்கணும், எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கொள்ளப்படா அப்படின்னு. முந்தி எனக்கு ஏசி நாட்கள் எல்லாம் வந்து இப்போ வித்தியாசமாக பேசுகிற மாதிரி. இப்போ எனக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ்ன்ற ஒரு விதத்தில் வந்து நான் மாறி இருந்தது அல்ஹம்துலில்லாஹ்ன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவட மாறிக்கு அவள் ஈந்ததுக்கும் இப்போ வந்து ஃபுல் டிபெண்ட். அவட சின்ன புள்ளைய ஒன்று மீறி இப்போ அது வந்து என்டி தான் பார்க்குறா. இப்போ அவக்கு அந்த புள்ளையவே பார்த்துக்கொள்ளலாம் மாதிரி. இப்போ அது ஃபுல் ஃபேமிலியுமே ஒன்றுமே இல்லை, ஃபுல் கொலப்ஸ் ஆகின மாதிரி. அவள் ஹஸ்பண்டும் வந்து இப்போ ஃபுல்லாக எந்த செஞ்சாலும் இனி அந்த முந்தின மாதிரிக்கு வரையிலவே ஃபேமிலி அவட ஹோம்க்கு இன்னும் வந்து கொள்ளவும் இல்லை. அப்போ பார்க்கல இந்த ப்ரோக்ராம் வந்து மிச்சமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிளாஸே ஃபுல்லாக ஜாயின் ஆக கிடைக்கல, அந்த ஃபுல் லிங்க் இருந்துச்சுன்னா எனக்கு மிச்சம் யூஸ் ஆகிக்கும். ஓகே, இன்ஷா அல்லாஹ். நீங்க வந்து அட்மிட் கேளுங்க, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து சமூகம் வந்து எப்படி பேசுதுன்னு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி பேசிச்சு, இப்போ ஒரு மாதிரி பேசுது. பட் யாருக்கு கஷ்டம் தான், இதுதான் ரியாலிட்டி. இதை வந்து நாங்க வந்து யோசிச்சு நடந்து கொண்டோம்னா எங்க லைஃப்ல வந்து உண்மைக்கும் சந்தோஷமா வாழிடும் இல்லையா? ஓகே, அவ்வளவா லேர்னிங்? வேற யாருக்கும் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப வாழ்றதுதான் வந்து வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில வந்து மத்தவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றது, அவங்களோட கடமைகளை செஞ்சு கொடுக்கறது, அந்த அதுகள் எல்லாரும் அந்த அப்படியான விஷயங்களை நாங்க செஞ்சுட்டு, அதோட வந்து நாங்களும் எங்களை பார்த்துட்டு எங்களோட ஹெல்த்தை பார்த்து அந்த விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஃபன் விஷயம் அதெல்லாம் நாங்களும் எங்களுக்காக செஞ்சு எங்களுக்காக நாங்க அமலை செஞ்சுக்கணும். வேலைன்னு சொல்லிட்டு இல்லாம அமலையும் செஞ்சுக்கணும். இந்த அப்படி எங்களையும் நாங்க பார்த்து கொள்ளணும்ன்றது எங்களுக்கு இதுல இருந்து விளங்குச்சு. ஜஸாக்கல்லா, நீங்க நல்லா செஞ்சீங்க. பரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, லாஸ்டா யார் சரி பேசிக்கிறீங்களா? 2 minutes இருக்குதுண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் நான் சலாம் நான் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய இதை கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். அதனால நம்ம நீங்க எப்படி எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சிஸ்டர் கொஞ்சம். இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன் தானே. சோ அதை வச்சு நீங்க இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொருத்தர் லைஃபும் டிஃப்ரெண்ட் இல்லையா? ம் இப்போ சிஸ்டர் வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து
ஷேர் பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் லைஃபும் டிஃப்ரெண்ட். பட் எங்களோட லைஃப்பை நாங்க யோசிக்கணும், எங்களோட லைஃப் சர்க்கிள் வந்து சரியாயிக்குதா. ஐ மீன் இப்ப வந்து எங்களோட சர்க்கிள், நீங்க அந்த சர்க்கிள் வந்து வரைஞ்சிப்பீங்க தானே. ஸோ அதுல நீங்க பாருங்க, சம்டைம் சில விஷயத்துக்கு நாங்க ஓவரா முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே வைக்க மாட்டோம். ஸோ இதால ஒவ்வொரு விஷயம் பாருங்க பாதிப்பு ஏற்படும் எங்க லைஃப்ல. ஸோ இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் எங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸை நாங்க வளர்க்காட்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்க வந்து டவுன் ஆவோம் இல்லையா. அதே மாதிரி கெரியர், ஹோம் மேக்கர், இவங்க வந்து சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வந்து வாழாட்டி ஏனோ தானோன்னு வாழ்ந்தோம்னா நாங்க டக்குனு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஃபன். எங்க லைஃப்ல வந்து சந்தோஷமே இல்லாம நாங்க வாழ்ந்துட்டோம்னா அந்த வாழ்க்கையில ஒரு கட்டமாக எங்களுக்கு வெறுப்பு உண்டாகும். டக்குனு கோவப்படும், பிள்ளைட மேலும் சரி, ஹஸ்பண்ட் மேலும் சரி, ஃபேமிலி மேல கோவப்படும். அதிகமா சிலவங்க வந்து டக்குனு கோவப்படும். சில விஷயம் பாருங்க, நாங்க சொல்லிப்போம் இவன் வந்து வந்து வாயவே திறக்க மாட்டா, சைலண்ட் ஆயிப்பா, பட் இப்ப எதுக்கு எடுத்தாலும் மெரிஞ்சு போடுறா. இது வந்து எங்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் காரணமா தான் அது வெளியாகும். இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பாருங்க, ரிலேஷன்ஷிப்ல நாங்க எங்க சரி கோட்டை விட்டுட்டோம்னா ஒரு நல்ல பொல்லாப்புக்கு சரி யாரோடையும் இல்ல அப்படின்னு வச்சா யோசிங்க, பொறுவைக்கு எங்களுக்கு ஒரு தேவை, எங்களுக்கு ஒரு நீடுன்னு வர போக்கல யாருமே இருக்க மாட்டோம். நாங்க வந்து அந்த லாஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, எங்கள்ட மார்க்கம் விஷயத்துல வந்து நாங்க டவுன் ஆகிட்டோம்னா மத்த எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இவ்வளவுதான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சாலும் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஹெல்த், எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்க வந்து எங்களோட ஹெல்த் வந்து எங்களுக்கு முக்கியம். ஸோ நாங்க வந்து ஹெல்த் விஷயத்துல அப்படியே வீக் ஆகிட்டோம்னா இது ரெண்டும் எங்களுக்கு செய்யலாம். யோசிச்சு பாருங்க, உங்களோட ஸ்கில்ஸை வளர்க்கலுமா, நீங்க ஒரு படிக்கல புரிஞ்சுட்டீங்க, உங்களோட ஸ்கில்ஸை வளர்க்கலுமா, உங்களுக்கு உறவுண்டா போயிட்டு பார்த்துட்டு ஒரு நல்ல பிள்ளை உங்களுக்கு கலந்து கொள்ள இயலுமா, உங்களோட மார்க்க விஷயங்கள், உங்களோட ஈமான் விஷயத்துல உங்களுக்கு வந்து இப்படி கன்சிடர் பண்ணி கொள்ள இயலுமா, ஜொப் வந்து செய்ய இயலுமா, இப்படின்னு பார்க்க போக்கல எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகுது. உங்களோட ஹெல்த் விஷயத்துல நீங்க வீக் ஆகுங்க. மணி விஷயத்துல வந்து நாங்க இன்னொருத்தர்கிட்ட இந்த நேரம் இந்த நேரம் கேள்வி கேட்கல இல்லையா. ஸோ வந்து நீங்க ஒரு விஷயத்த படிக்கணும், ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும்னாலும் இப்ப இன்றைக்கு வச்சுக்கோங்க, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சதுக்கு ஜாயின் ஆவீங்க. இதே வந்து சிலவங்களுக்கு வந்து இது சல்லின்னு சொல்லி இருந்தா இனி இந்த பாதிப்பு சிலவங்க ஜாயின் ஆகிக்க மாட்டாங்க. அது அவங்க ஜாயின் ஆகாமிக்கணும்ன்றது இல்லை, பட் அவனோட மணி பொருளாதார இஷ்யூ காரணமா ஜாயின் ஆகிக்க மாட்டாங்க. ரொமான்ஸ், கணவன் மனைவிக்கான உறவு, இதெல்லாம் வந்து அந்யோன்யம் இல்லையா, ஒரு அழகான பிணைப்பா ஒரு ஹெப்பியா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுல வந்து முரண்பாடுகள் ஏற்படும். இன்னும் ஒருத்தரை பார்க்க போகலாங்க, சமூகத்துல எவ்வளவு கேள்விப்படுறோம். இன்னும் ஒரு விஷயத்துல வந்து கூடிய கவனம் செலுத்துறதுனால இன்னும் ஒரு விஷயத்தோட இன்னொருத்தரோட வந்து அவங்கள நாடி போற, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து நாங்க கேள்விப்படுறோம். ஸோ என்னோட வாழ்க்கையில கட்டாயம் இது அவ்வளவுமே வந்து பேலன்ஸை நாங்க பண்ணிட்டோம்னா என்னோட லைஃப் உண்மைக்கு ஸ்மூத்தா போகும். இப்ப விளங்குதா இது ஒவ்வொன்றுமே முக்கியம் என்றது? விளங்குது சிஸ்டர். பட் இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப என்கிட்ட உள்ள குறையை என்னால சரிப்படுத்திக்க முடியும். பட் நான் இப்ப அன்பு மத்தவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அப்ப கிடைக்கல அப்படிங்கும்போது நான் எப்படி அதை சரிப்படுத்துறது? அதுதான் நான் சொன்னேன் என்ன, இது வந்து நீங்க எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க, நீங்க எந்த அளவுக்கு ஈக்கிறீங்க இப்படின்னு சொன்னேன்னா, இல்லாட்டி எல்லாரும் உங்களோட எந்த அளவுக்கு ஈக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். அது நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஓகே, அப்ப ரஹ்மத்து நிசான்றது வந்து ரஹ்மத்து நிசா தான், அது அவன் வந்து ஃபாத்திமாவா மாறையில இல்லையா. அத மாதிரிதான் இன்னும் ஒருத்தர் வந்து எனக்கு தரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்துலதான் நாங்க உடைஞ்சிருவோம். அன்பு என்ற விஷயத்துல நாங்க நிறைய பேர் வந்து வீக் இல்லையா. இன்னும் ஒருத்தர் எங்களுக்கு தரணும்னு நாங்க எதிர்பார்க்கறதை விட எங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொடுப்போம், ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம அது ஒரு கட்டமாக போகல அது சரியாகும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நாங்க வந்து அதை எப்படின்னா எங்களோட மென்டல் ஹெல்த் அது பாதிக்காத அளவுக்கு அது நாங்க அந்த லைஃப் வந்து ஸ்மூத்தா கொண்டு போக நாங்க வாழ பழகிடுவோம். அது இல்லாம நாங்க ஸ்ட்ரெஸ் ஆகி மொத்தருக்கும் எதிர்பார்த்து அப்படிக்க போகிறது கஷ்டமாகும். எங்களால முடிஞ்சுட்டு நாங்க கொடுப்போம், திரும்ப எதிர்பார்ப்பு இல்லாம. ஓகே 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 சிஸ்டர், ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, ஃபைண்ட் அப் பண்ணிக்கொள்ளுமா? வேற யாருமே இல்ல? எஸ் சார், இருக்கிறீங்களா? ஓகே சிஸ்டர், நான் நினைக்கிறேன் பார்ட்டிசிபன்ஸ் டைம் போதும். நாங்க இன்ஷால்லா நாங்க மற்ற இதெல்லாம் பார்ப்போம். 2-3 பேர் வந்து சாட் பாக்ஸ்ல கேட்டிக்கிறாங்க ரெக்கார்டிங்ஸ் வேண்டும். ரெக்கார்டிங்ஸ் வேணுமானவங்க வந்து இனிசியோ இவெண்ட்ஸ் குரூப்ல எட்மின்ஸ் நம்பர் போட்டிக்கிறோம். ஸோ அதுல எந்த எட்மினுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எடுக்கலாம்.
ஸோ எல்லா ரெக்கார்டிங்ஸும் வேண்டவங்க இது நாளையோட ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு பிறகுதான் இன்ஷா அல்லாஹ் அது போட்டு படம். ஸோ இந்த இடது ஜஸ்ட் லாஸ்ட் 3 days அந்த மாதிரி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த அந்த நாளைக்குள்ளால உங்களுக்கு எடுக்கலும் ஆயிக்கும். ஸோ அது தவிர ஜஸாக்கல்லாஹ் சுமையா சிஸ்டர், நீங்க கம்ப்ளீட்டடா இல்லாட்டி இனிமே ஏதாவது நீங்க சொல்ல இருக்குதா? ஓகே, ஜஸாக்கல்லா. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து உண்மைக்கும் காலத்துக்கு ஏற்றாற் போல் நிறைய ப்ரோக்ராம் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஷியோர். அதுக்கும் நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறது வந்து ஃப்ரீ ப்ரோக்ராம் இல்லையா. அது மட்டும் இல்லாம ஹோம் மேக்கர்ஸுக்கு அதைத்தான் இவங்க மெயினா செஞ்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரணும், அவங்க லைஃப்ல வந்து முன்னுக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் நிக்குது. ஸோ எல்லாரும் வந்து இதுக்கு துவா செஞ்சுக்கோங்க. என்னவங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். பரக்கல்லாஹ். எஸ், ஸ்பெசிஃபிக்கா ஹோம் மேக்கர்னு சொல்றதை விட விமன் சொசைட்டி, பெண்கள் சமுதாயம் அவங்களோட ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திலையும் அவங்களுக்கு விழிப்புணர்வு, அதை தவிர வாழ்க்கை சம்பந்தமான அந்த அந்தந்த கட்டங்கள் சம்பந்தமான அறிவு. ஸோ இதுதான் எங்களோட மெயின் டார்கெட். அண்ட் இன்ஷா அல்லா ஜஸாக்கல்லாஹ் உங்களோட துவா எல்லாத்துக்கும். அண்ட் இந்த செஷன் வந்து மிச்சம் அழகான முறையில மிஸ் சுமையாதீன் அவங்க செஞ்சாங்க. வந்து ப்ராக்டிக்கலா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பட் அந்த வட்டத்துல இத்தனை கட்டத்தை போட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்க நிக்கிறோம்ன்றத ஒரு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிக்சரா கொண்டு வந்து தந்திக்கிறான். ஸோ இதை பத்தி எத்தனை பேர் இருக்கு முன்னுக்கு யோசிப்பீங்களோ இல்லையோ தெரியா. அந்த வாழ்க்கை வட்டத்துல நாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்க இருக்கிறோம்ன்றத வந்து இப்ப ஒரு தெளிவான ஒரு பிக்சரா இருக்கும். சோ இதுல இருந்து உங்களை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகல. நீங்க வாழ்க்கைன்னு சொன்னா இது எல்லா விஷயமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதுல இம்பார்ட்டன்டான விஷயங்களை அழகான முறையில தெளிவா மார்க் பண்ணி எங்க விஜுவலுக்கு போட்டிருந்தாங்க. சோ அதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க எங்க இருக்கீங்க, அதுக்கு பிறகு அதை எப்படி டெவலப் பண்ணணும், சோ குறையிற விஷயங்களை எப்படி கூட்டிக் கொள்ளணும், உங்களோட வாழ்க்கை ஒரு இப்போதைக்கு ஒரு சதுர வடிவத்துல இருக்குதா, முக்கோணத்துல இருக்குதா, இதை எப்படி ஒரு வட்டமாக்கி கொள்ளணும்ன்றது மிச்சம் அழகான முறையில தெளிவா இலகுவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய நடைமுறை மொழி வழக்குல அவ பேசினா. ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அறிவுலையும் ஹெல்ப்லையும் எல்லா விஷயத்திலையும் பரக்கத்தாக்கி வைக்கட்டும். நினைக்கிறேன் எங்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் இது மிச்சம் யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமா இருந்தேக்கும். அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஒன்ஸ் அகெயின். சிஸ்டரை பத்தி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொன்னேன். நாங்க அதை கொடுக்கல, டிரெக்டா ப்ரோக்ராம்க்கு வந்துட்டா. மிஸ் சுமையாதீன் வந்து லைஃப் ஸ்கில் ட்ரெயினர், பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணிருக்கா. பிசிக்கலா நிறைய ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் எல்லாருக்கும் 1-to-1 செஷனா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், நீங்க ரிக்வஸ்ட் பண்ணா அவன் செஞ்சு தந்துட்டு அப்படி இருக்கிறாங்க. அண்ட் மேபி ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸும் இருக்கலும், பெய்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்கலும். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிக்கிறாங்க. ஸோ தேவையானாக்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கொள்ளையிலும். ரைட், அடுத்தது இனிசியோ இன்ட்ரடியூஸ் பண்ணின இன்னொரு புதிய ஆளுமை மிஸ் சுமையாதீன். ஸோ ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். இனிசியோ அந்த பெருமை எடுத்துக்கொள்ளுது. இனிசியோ பிளாட்ஃபார்ம்ல இந்த வருடம் நாங்க அறிமுகப்படுத்தின ஒரு புதிய இளம் ஆளுமை மிஸ் சுமையாதீன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட எதிர்கால வெற்றிக்காக இனிசியோ நான் மற்றும் எங்களோட மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை வாழ்த்துறோம். இன்ஷா அல்லாஹ். விஷ் ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். பரக்கல்லாஹ். சோ இந்தையோட வந்து 19 நாள் முடிஞ்சது. நாளைக்கு எங்களோட இனிசியோ இந்த 20 நாள் 20 நிகழ்ச்சி 20 தலைப்புகள்ல கடைசி நாள். இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அழகான முறையில இந்த ப்ராஜெக்ட் நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். சோ துஆவோட முடிச்சுக்கொள்ளுமா சுமையா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். டைம் மட்டும் சொல்லுங்களா, நாளைக்கு எத்தனை மணிக்கு? சேம் டைம் 10:30 இந்தியன் டைம். தேங்க்யூ so much. ஓகே. சோ இதுல இன்னொரு விஷயம் வந்து எங்களோட அடுத்த சகோதர இன மதத்துலவங்களையும் எங்களோட ஜாயின் பண்றது எங்களுக்கு பாக்கியலும் ஆயிக்குது. வி வெல்கம் யூ சிஸ்டர்ஸ். அறிவுன்றது இனம், மதம், மொழி அதெல்லாம் கடந்த ஒரு விஷயம். சோ நாங்க கொடுக்குற இந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா we are really proud of it. So thank you all of you. So subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.